வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டீப் டைவ் பாட்காஸ்ட். இந்த எபிசோட்ல எதை பத்தி பேச இருக்கோம் அப்படின்னா, தங்கத்தை பத்தி பேச இருக்கோம். ரொம்ப நாளாவே எனக்கு தங்கம் தொடர்பான நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு. குறிப்பாக இவ்வளவு மெட்டல்ஸ் நம்மளை சுத்தி இருக்கும் பொழுது தங்கம் எப்படி இவ்வளவு வேல்யூபிளா மாறுனுச்சு, சுத்தி நடக்கக்கூடிய பாலிடிக்ஸ் என்ன, இன்னைக்கு வரைக்கும் தங்கத்துல இன்வெஸ்ட் பண்றது, தங்கம் தொடர்பான டிஸ்கஷன் அப்படின்றது சராசரியாக எல்லா குடும்பத்திலையும் நடக்கக்கூடிய ஒன்று. எல்லாருமே இதை பத்தி தங்கத்துக்கும் மனிதர்களுக்குமான தொடர்பு அப்படின்றது ரொம்ப க்ளோஸா இருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன். ஸோ ஏன் இதெல்லாம் நடந்துச்சு, தங்கம் எப்படி மனிதர்கள் கூட தொடர்பு ஏற்பட்டுச்சு, எப்படி அது இன்ன வரைக்கும் ரெலவெண்டா இருக்கு அப்படின்ற பல விஷயங்களா இந்த பாட்காஸ்ட்ல பேச இருக்கோம். யார் கூட பேச இருக்கோம்னா, பொருளாதார வல்லுநர் திரு சிற்பி அவர்களோடு தான். வணக்கம் சார். வணக்கம். ஸோ தங்கம் தொடர்பான கேள்வின்றது எனக்கு ரொம்ப நாளாவே இருந்துட்டு இருக்கு. நானும் ரொம்ப நாள் பேசணும்னு நினைச்சிட்டே தான் இருந்தேன். கரெக்டான சமயத்துல நீங்களே கால் பண்ணி நம்ம பேசுறதுக்கான இந்த வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. ஸோ என்னோட முதல் கேள்வின்றது, தங்கத்துக்கும் மனிதர்களுக்குமான தொடர்பு அப்படின்றது எப்போல இருந்து இருக்கு, எப்போ ஆரம்பிச்சது? இது முதல்ல தங்கம்ன்றது பேசிக்கா பாத்தீங்கன்னா கரன்சின்றதுல நம்ம இப்பதான் பேசலாம். ஆமா, ஓகே. அப்ப இது ஒரு 1930க்கு முன்னாடி போயிடுங்க நீங்க. அப்ப பாத்தீங்கன்னா நான் ரொம்ப மக்களுக்கு எளிமையா புரியுற மாதிரி ரொம்ப சிவிலைசேஷனா போவாங்க. நம்ம ஆனா சிவிலைசேஷன்ல இருந்து தொடர்பு இருக்கு, இருக்கு. ஆக்சுவலா அப்ப என்னன்னா பொருள் பரிமாற்றம், சமுதாயம்னா சிவிலைசேஷனா பொருள் பரிமாற்றம் இருக்கணும். நான் ஒரு பொருள் கொடுக்குறேன், நீங்க எனக்கு ஒரு பொருள் திரும்ப கொடுக்கணும். நீங்க எனக்கு ஒரு தேவை இருக்கு. ஸோ அப்போ பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்தில் பொருளுக்கு பொருள் பரிமாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய பொருளை நான் வாங்கி எனக்கு தேவைக்கு வாங்கிட்டு நான் திரும்ப உங்களுக்கு பொருள். ஸோ பொருள் பரிமாற்றமாக இருந்தது. ஒரு காலகட்டத்தில் அந்த பொருள் போய் பொருள் அழிய கூடாத ஒரு பொருளா வரும்போது தான் சம்வேர் ஒரு 19th செஞ்சுரியில கிராஜுவலா அவங்களுக்கு, ஏன்னா ரிஃபைனிங் ப்ராசஸ் அப்பதான் ஸ்லோவா எஸ்டாப்ளிஷ் ஆகுது. முன்னாடியே ஆரம்பிச்சிச்சு, 18th செஞ்சுரி 17th செஞ்சுரி ஆரம்பிச்சாலும் கூட ஒரு கன்சாலிடேட்டட் ஃபீல். என்னோட கேள்வி எப்படின்னா, இது நீங்க சொல்றது எனக்கு புரியுது. ஏன் இதுல முதல்ல வச்சாங்கன்ற கேள்வி நான் வைக்க விரும்புறேன். அதுதான் சொல்ல வரேன். என்னன்னா இது ஒரு காலகட்டத்தில் ஒரு தனி மனிதனுக்கு ஒரு ஆபரணமாகவும் இருந்திருக்கு. ஓகே, நீங்க ஒண்ணும் இல்லை, அதுக்கு ஒரு நல்ல அருமையான உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு. இந்த திருவனந்தபுரம் கோயில் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அது இட் டேட்ஸ் பேக் அபவுட் 300-400 இயர்ஸ் முன்னாடியே சொல்றாங்க. நீங்க பாத்தீங்கன்னா அவங்களோட அந்த மோகம், தன்னோட ராஜாவோட மோகம் எதுல இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, வேறு இதெல்லாம் இருந்தா அவங்க டைமண்ட் கிமெண்ட்லாம் இருந்தாலும் கூட அவங்களோட அந்த மையம் எடுத்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25,000 டன் இருந்ததாக கூறப்படுகிறது. 25,000 டன். அதுலயும் பாத்தீங்கன்னா ரொம்ப வினோதமா பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஆர்டிகல் ஒரு முறை படிக்கும்போது பார்த்தீங்கன்னா 72 கேரட் தங்கம்ன்றாங்க. 72 கேரட் தங்கம்ன்றாங்க. இது எத்தனை பேர் இதை கவனிச்சிருக்காங்க தெரியாது. ஸோ தட் மீன்ஸ் அப்ப இவங்களுக்கு ஒரு காலகட்டத்தில் தன்னோட ஸ்டேட்டஸை எடுத்து காமிக்கிறதுக்கும் தங்கம். எப்படி இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ்ல சுத்தி வரும்போது ரோல்ஸ் ராய்ஸ்ல போனா ஒரு ஸ்டேட்டஸோ, அதே ஒரு ஐடென்டிட்டி 17th செஞ்சுரியிலிருந்து தங்கம் என்பது ஒரு முக்கியமான பொருளாகவும் வருது. அதற்கு பிறகுதான் வரக்கூடியது பாத்தீங்கன்னா டைமண்ட் வந்தது. ஆனா டைமண்டை அவங்களால பெருசா அதை வேர் பண்ணி எக்ஸிபிட் பண்ணி காமிக்கக்கூடிய பொருளாக இல்லை. இதுதான் ஸோ அப்ப ஒரு பேசிக் ஒரு எக்ஸிபிட்டிங் பொருளாகும். அதை ஒரு சில முக்கியமான குடும்பங்கள்ல அது ஒரு உபயோக பொருளாகவும் இருந்திருக்கு. தங்க செருப்பு, தங்க பெட்டு, இப்படிலாம் இருந்திருக்கு. நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? தங்க பெட்லயே தங்க ட்ரெஸ் எல்லாம் இருந்தது நான் சொல்றது ஒரு 1000 வருஷம் முன்னாடியே இருந்தா அப்படியே படிப்படியா போய் அது காலப்போக்கில் இப்ப ட்ரேடுன்னு ஒரு கான்செப்ட் வரும்போது இதை நம்ம ட்ரேட் பண்ண முடியாம போய் ஒரு காமன் கரன்சின்றது 1930க்கு பிறகு பிரிட்டன் வுட் சைனிங்ல அது அப்படியே கிராஜுவலா மாறி இதை நம்ம பரிமாற்றம் பண்ண முடியாது, ஏன்னா பொருளை பரிமாற்றம் பண்றது கஷ்டமா இருக்குன்னு சொன்னா கரன்சி நோட்டு எடுத்துன்னு வராங்க. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா காயின் எக்ஸ்சேஞ்ச் தான் பார்ட்டர் ட்ரேடுக்கு முன்னாடி இருந்தது. தங்கத்தை மையப்படுத்தி தான் ட்ரேடிங் நடந்திருக்கு. ஆக்சுவலா இதுதான் ஆக்சுவல் அந்த டிரான்சிஷன் பீரியட் இதுதான் நடந்திருக்குது. ஐ திங்க் உங்களுக்கு ஓரளவுக்கு கிரிப் கிடைச்சிருக்கும் நினைக்கிறேன், எப்படி அந்த டிரான்சிஷன் மாறுச்சு அப்படின்றது. ஏன்னா நீங்க தங்கத்துல மத்த மெட்டல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இப்போ நிறைய இரும்பு இருக்கு, அது இது இந்த மாதிரி நிறைய மெட்டல்ஸ் இருக்கு. ஆமா, அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணாம அல்லது அதுல நம்மளுடைய அது நம்மளை அட்ராக்ட் பண்ணாம இந்த கோல்டு அட்ராக்ட் பண்றதுக்கு ஏதாவது இருந்திருக்கா, ஏதாவது ஒரு காரணம், அல்லது மனிதர்களுக்கான அந்த ஈர்ப்பு தங்கத்தை நோக்கி அப்படின்றது இது இல்ல ஒரு அரிய மெட்டலா? இது நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட். ஆக்சுவலா அந்த மாதிரி ஒரு போயிருக்க வேண்டிய காலகட்டம் இருந்தாலும் கூட இந்த பொருட்கள், மத்த பொருட்கள் இருக்கு இல்லைங்களா, மத்த பொருட்களுக்கு மத்த தேவைகள் வந்துருது. உள்ளூர் செய்திகள் முதல் உலக செய்திகள் வரை உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய கிராமம், நகரம், தாலுகா, இப்படி உங்கள் அருகாமையில் நடக்கக்கூடிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளணுமா? வே2 நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல
லிங்க் கொடுத்துருக்கிறோம், டவுன்லோட் பண்ணி பாருங்க. அப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கேட்கக்கூடிய கேள்வியாகப்பட்டது காப்பர்னு வச்சுக்கோங்களேன். காப்பர் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 300-400 வருஷத்துல வந்து வீட்டு தேவைகளுக்கு ஒரு சாதாரண பொருளா போயிடுது. அப்ப அதை நீங்க காஸ்ட்லி ஆக்கும்போது என்ன ஆயிடும்? அப்ப உங்களுக்கு வந்து தேவைப்பட வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் ஒயர் வந்து பாத்திரங்கள், நீங்க 300-400 வருஷம் முன்னாடி இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், இப்ப இவங்க எல்லாம் பேசுறாங்க பாருங்க, இந்த கீழடி எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து அந்த பிராஸ் பிரான்ஸ் எல்லாம் வந்திருக்குது. அப்ப சோ வீட்டு உபயோகத்திற்கு பொருட்கள், வீட்டுக்கு பத்திரப்படுத்தி அவ்வப்போது யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள்ல ஒண்ணுதான் வந்து தங்கமா முடியுது. அதுல வந்திருக்க வேண்டிய ஒரே ஒரு பாசிபிலிட்டி ஏதாவது வந்திருக்க முடியும், டைமண்டா வந்திருக்க முடியும், இல்லாட்டி வந்து பிளாட்டினம் வந்திருக்க முடியும், இல்ல கோல்டா வந்திருக்க முடியும். அந்த ரிஃபைனிங் ப்ராசஸ்ல பார்க்கும்போது இது வந்து கொஞ்சம் ஈல்ட் இஸ் மச் மோர் பெட்டர் அண்ட் யூசேஜ் இஸ் மச் மோர் ஈஸியர். ஒரு எக்ஸிபிட் பண்ணி டைமண்ட் நீங்க எக்ஸிபிட் பண்ணி காமிக்க முடியும், அது ஒரு பேஸ் மெட்டல் வேணும் இல்லையா? ஸோ அப்போ பேஸ் மெட்டல் எதுன்னு பார்க்கும்போது அப்போ 3 தான் வர முடியும். ஒன்று அலுமினியமா இருக்க முடியும், இல்லை காப்பரா இருக்க முடியும், இல்லாட்டி தங்கமா இருக்க முடியுன்ற போது அப்போ தங்கத்தை வைக்கிற தங்கத்தில் என்னாவது ஒரு பார்ஷியலா ஒரு 10-12% வந்து காப்பரை பண்ணி அதை வந்து ஃபிளெக்சிபிள், மல்லியபிள், நீங்க இன்ஜினியரிங் டைம்ல அந்த வார்த்தைலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து ப்ரிடாமினண்டா வந்து தங்கம் கடைசியில வந்து ஒரு எக்ஸிபிட்டிங் பொருளாகவும் ஒரு எலைட்டு பொருளா போய் மாறிடுது. தங்கத்தை வந்து எக்ஸிபிட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகே, வேற அப்ளிகேஷன்ஸுக்கு இதை யூஸ் பண்ணிடுறாங்க. ஆனா இங்க நீங்க அப்ப ஒரு கேள்வி கேட்கலாம், அப்ப கோல்டு வந்து அப்ளிகேஷன் கிடையாதான்னா, கோல்டு அப்ளிகேஷன் கிட்டத்தட்ட 8 அப்ளிகேஷன் இன்னைக்கும் இருக்கு. டென்டிஸ்ட்ரியில கோல்டு அப்ளிகேஷன் கிட்டத்தட்ட வந்து உலக உற்பத்தி இருக்கு. 4800 டன் கோல்டு உற்பத்தி ஆண்டுக்கு ஆண்டு உற்பத்தி பண்றாங்க. அதுல பாத்தீங்கன்னா 3-5% வரைக்கும் டென்டிஸ்ட்ரிக்குன்னு சொல்லிட்டு யூஸ் பண்றாங்க. சோலார் பிவிக்குன்னு சொல்லிட்டு கோல்டு யூஸ் பண்றாங்க. இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல பார்த்தா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸுக்கு யூஸ் பண்றாங்க, ஒரு 3-4% வருது. சில ஹை எண்ட் ஆண்ட்ராய்டு போன்ஸ்ல தங்கம் வருது ஆக்சுவலா. ஸோ வரலன்னு சொல்ல முடியாது, பட் என்னன்னா அது வந்து ஒரு லிமிட்டடா செலக்டிவா யூஸ் பண்ணும். எப்படி ரோல்ஸ் ராய்ஸ் கார் வந்து இன்னைக்கு வந்து 10 லட்சம் கார் இந்தியாவில் ஓடுது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுல ஒரு 300 ரோல்ஸ் ராய்ஸ் மேல இருக்காது. ஸோ அது மாதிரி தான் நீங்க தங்கத்தை வந்து நீங்க பொசிஷன் பண்ணி வைக்கணும்ன்றது வந்து அது ஒரு ட்ரெண்டா மாறி இருக்கு ஆக்சுவலா. இது இப்படியே இருக்குமா அப்படின்னு கேட்டா சொல்லவே முடியாது, மாறலாம். ஏதோ ஒரு புது ஒரு வினோதமான ஒரு பொருள் கண்டுபிடிக்கிறாங்க. மனிதர்கள் கண்டுபிடிச்சதான் எல்லா மெட்டலுமே, மனிதர்கள் கண்டுபிடிச்சதுதான் டிஸ்கவரி. மனிதர்கள் வந்து டிஸ்கவர் பண்ணதான் எல்லா மெட்டலும். அதுல கோல்ட்ல வந்து போஸ்ட் பண்ணதை எப்படி பார்க்கலாம்? கோல்டு ஒரு வேல்யூபிளா மாத்தினதுல அதுதான் என்னன்னா, இது வந்து ஒரு காலகட்டத்துல அப்படியே ஒரு சிவிலைசேஷன், ஈஜிப்சியன் சிவிலைசேஷன், அப்புறம் நீங்க வந்து நான் எப்படி புரிஞ்சுக்க விரும்புறேன்னா, ஒரு தனிப்பட்ட ஒரு மன்னர் இல்ல உலகத்தை ஆண்டவர்கள் அவங்க வந்து இந்த கோல்ட புடிச்சு அப்படிதான் வந்தது ஆக்சுவலா. சோ நீங்க அதுக்கு வந்து நீங்க என்னன்னா இஜிப்சியன் சிவிலைசேஷன் நீங்க டீப்பா பார்க்கணும். நீங்க வந்து அந்த காலத்து மெசோபோட்டேமியன் சிவிலைசேஷன்ல இருந்து வெவ்வேறு சிவிலைசேஷன்ஸ் என்ன பண்ணிருக்காங்க ஆக்சுவலா. இன்னும் பாத்தீங்கன்னா தங்கத்தை மட்டும் அவங்க பாதுகாக்கல, தங்கத்துக்கு ஆபரணமா வரக்கூடிய எமரால்டு ஸ்டோனு, ரூபி ஸ்டோனு, டைமண்ட், பெஸ்ட் காஸ்ட்லிஸ்ட் டைமண்ட் ரீசன்டா எனக்கு தெரிஞ்சு ஒரு சேல் ஆச்சு நினைக்கிறேன், கிட்டத்தட்ட வந்து 13 கோடி ஒரு சிங்கிள் டைமண்ட். அதே மாதிரி சஃபயர். ஸோ அதை அப்ப நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னா, அப்போ வந்து தங்கத்தோட சார்ந்து சில பொருட்களை வந்து ராஜாக்கள் வந்து தன்னோட பலமா காமிச்சிருக்கிறாங்க, நான் இவ்வளவு பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி இன்னைக்கு வந்து அம்பானி வந்து அந்த ஒரு பாம்பேல வந்து ஒரு பில்டிங்கை பவர் காமிக்கிறீங்களா, ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆட்சிகள், ஒரு மன்னர்கள் அவங்க வந்து இதை வந்து தன்னோட பொருளை வச்சு அதை வந்து பலமா காய்ச்சி அதை அடுத்த ஜெனரேஷன் மாற 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 அது அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகுது, ப்ராப்பர்ட்டி டிரான்ஸ்ஃபர். ஸோ சண்டை போடும்போதும் பார்த்தீங்கன்னா அவங்க குறி வைக்கிறது வந்து ராஜாக்கள், ஒரு ராஜாக்கு இன்னொரு ராஜாக்கு சண்டை நடக்கும்போது வந்து அவங்க வந்து ஒருத்தர் வந்து கொலை பண்றதுல குறியா இருக்க மாட்டாங்க. தங்கத்தை இந்த அவங்க என்ன வந்து வச்சிருக்காங்க, நகை என்னவோ அதை தான் வந்து மெயினா குறி வைப்பாங்க ஆக்சுவலா. பாத்தீங்கன்னா இது வந்து வெளியில வந்து அவ்வளவு வராது. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நல்ல உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு. தஞ்சை பெரிய கோயில்ல பாத்தீங்கன்னா வந்து சில இடங்கள்ல உங்களை ஆக்சஸ் பண்ண மாட்டாங்க, ஏன்னா வந்து அது வந்து கவர்மெண்ட் ரிசர்வ் மாறிடுது. அதை கவர்மெண்ட் ரிசர்வ் மாத்தி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல போய் நம்மளோட அபிஷியல் இந்தியன் கவர்மெண்ட் ரிசர்வ்ல ஆர்பிஐ கண்ட்ரோல் வந்துடும். அதுல அதை கை வைக்கக்கூடாது, நம்ம கணக்கு வேல்யூவேஷன் போட்டு வச்சு அதை அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. இதுதான் வந்து கவர்மெண்ட்ஸ் வந்து கோல்டு வந்து ஓல்டு கோல்டு எப்படி வந்து ரெகக்னைஸ் பண்றாங்கன்றதுக்கு ஒரு மெத்தட் இதுதான் ஆக்சுவலா. தங்கத்தோட இன்ஃபுளுன்ஸ் அப்படின்றது என்ன சார்? ஒரு மார்க்கெட்ல ஒரு பொருளாதார நிபுணரா கேட்கிறேன் நான். தங்கம்ன்றது என்னென்னவாக பயன்படுத்தப்படுது? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சென்ட்ரல் ரிசர்வ் பேங்க்ல ஒரு ரிசர்வ் இருக்கும், எல்லா கவர்மெண்டோட சென்ட்ரல் பேங்க்லயும் வந்து அது நீங்க சொன்னதை வந்து ஒரு தரவா சொல்றேன், அழகா இருக்கும். ஓகே, தங்கத்தை வந்து நீங்க வந்து ஒரு ஆண்டுக்கு ஆண்டு தங்கம் வந்து எவ்வளவு உற்பத்தி பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வந்து ரஷ்யா, சைனா மாதிரி 7 கண்ட்ரி சொல்றாங்க, முக்கியமான கண்ட்ரி. இந்தியா வந்து நம்ம மற்றவங்க எல்லாம் ஜெனரலா இங்க கொலோக்கியலா பேசுவாங்க, இந்தியா வந்து மேஜர் கிடையவே கிடையாது. அதுக்குன்னு ஒரு 8 நாடுகள் இருக்கு. அந்த 8 நாடுகள் மட்டும்தான் வந்து இதுல வந்து முக்கியமான பங்கு வகிக்கிறாங்க. இவங்க வந்து ஸ்டாப் பண்ணி வச்சாங்கன்னா தங்க சப்ளை நின்று போடும்.
ஸோ அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு அந்த புள்ளி விவரம் வேணும்னா நான் உங்களுக்கு கரெக்டாக கொடுத்துறேன். உங்களுக்கு உலகத்தில் வந்து முக்கியமான ஒரு 10 நாடுகள் தான் வந்து தங்கத்தை வந்து ஆண்டுக்கு ஆண்டு சப்ளை பண்ணுது. அதோட மொத்தம் வந்து கணக்கு பார்த்தீங்கன்னா வந்து 3000 டன்னுக்கும் கம்மி தான். இந்த 3000 டன்னுக்கு முன்ன பின்ன போக முடியாது, பின்ன வேணா போகலாம். சப்போஸ் வந்து மெயின்ல வந்து மேஜர் மெயின்டெனன்ஸ் எடுக்கிறாங்கன்னு சொல்லும்போது இமீடியட்டா அதோட பிரைஸ் இங்கே தெரிய விலை ஏற ஆரம்பிச்சிடும். இது அடிக்கடி அப்பப்போ நீங்க வேர்ல்டு கோல்ட் கவுன்சிலோ இல்லை நீங்கள் வந்து கோல்டு ப்ரைஸ் .org இந்த சைட்லாம் போகும்போது ஆத்தென்டிக்கான இன்ஃபர்மேஷன் வரும், ஏன் ப்ரைஸ் ஏறுதுன்னு சொல்லிடுவோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சைனா, ரஷ்யா, ஆஸ்திரேலியா இவங்க 3 பேர் சேர்ந்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு 1000 டன் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. எல்லாம் ஆவரேஜாக வந்து ஒரு 300 டன் கோல்டு. இது தவிர பார்த்தீங்கன்னா கனடா, USA, கானா, பெரு, மெக்சிகோ, இந்தியா ரொம்ப கம்மி தான். இந்தியா வந்து 100 டன்னு கீழே தான் வருது. ப்ளஸ் சவுத் ஆஃப்ரிக்கா. இதுதான் வந்து மேஜர் ப்ரொடியூசர்ஸ், சப்ளையர்ஸ் ஆஃப் கோல்டு. அதுக்குள்ள கம்பெனிஸ் வரும். இப்ப இந்த கோல்டு ஆகும்போது பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கா வந்து என்ன பங்குச்சந்தை என்ன பண்ணும், இந்த ப்ரொடியூசிங் கம்பெனிஸ் இருக்காங்க பாருங்க, இதுல வந்து வேர்ல்டு ஓவர் எல்லாரும் இப்போ பணம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. கோல்டுல இன்வெஸ்ட் பண்றவங்களும் போட்டுக்கிறாங்க. கோல்டு மைனிங் கம்பெனிஸ் இருக்காங்க, அவங்களுக்கு லாபம் அதிகமாயிடுது இல்ல. எனக்கு கோல்டு எல்லாம் வேணும்ன்றான். நீங்க கேட்ட கேள்வி என்ன, ஏன் எல்லாரும் வந்து சென்ட்ரல் பேங்க் இறங்குறாங்கன்னு சொல்லும்போது அப்ப எல்லாருக்கும் டிமாண்ட் அதிகமாகும் போது அப்ப இவங்களுக்கு என்ன ஆகுது, நல்ல பிரைஸ் கிடைக்குது. அப்ப மைனிங் கம்பெனிஸ் இப்ப ரஷ்யாவில் இருக்கக்கூடிய, சைனாவில் இருக்கும், தேர் ஆல்சோ மேக்கிங் ப்ராஃபிட். இது வந்து பங்கு ஆங்கிள் இருந்து நான் ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் ஆட் பண்றேன். சப்போஸ் நீங்க வந்து நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ட்ரேடிங் பண்றீங்க, இல்ல ஜாப்பனீஸ் எக்ஸ்சேஞ்ச் நிக்கேல பண்றீங்க, இல்ல ஏதோ ஃபட்சியில பண்றீங்கன்னு சொன்னா, நம்ம தான் வந்து இந்தியாவில் வந்து என்ன ஒரு கன்வென்ஷனல் கம்பெனி டாட்டால போடுறது இல்லாட்டி வந்து பிர்லால போடுறதுன்னு பண்ணணும். ஃபாரின் அப்படி கிடையாது. எது வேர்ல்டுல எது மேஜர் இருக்குதோ அந்த கம்பெனியில பார்த்து பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி தங்கத்துல மட்டும் போடாம தங்கம் மேனுஃபேக்சரிங் கம்பெனில போடுறோம். ஸோ தட் மீன்ஸ் வந்து அப்போ வந்து 3000 டன் கோல்டு தான் வந்து ஆக்சுவலாக ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த 10 கம்பெனிகள் தான் கொடுக்குது. மொத்தம் எவ்வளோ சொன்னவங்களுக்கு 4800 டன் அப்ராக்சிமேட்டா. அதுல ஆண்டுக்கு ஆண்டு நம்ம எல்லாம் கொடுத்து வாங்குற பாருங்க கடையில, திரும்ப ரிட்டர்ன் பண்ணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணா அதை வந்து ரீசைக்கிள் கோல்டுன்றதான் இவங்களோட ஸ்டாண்டர்ட் டெர்மினாலஜி. ஸோ அப்போ 3000 டன் இதுவும் இது வந்து ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு 1000லேருந்து 1200. ஸோ அப்போ வந்து ஆவரேஜா உங்களுக்கு சப்ளை வருது பார்த்தீங்கன்னா ஒரு 4000லேருந்து 4000. இப்போ கரண்ட் வந்து 4800 டன். யார் அதிக கோல்ட பொசஸ் பண்ணிருக்கா, யார் அதிகம் கோல்டு பொசஸ் பண்ணிருக்கான்னு இன்னைக்கு கேட்டீங்கன்னா ஹையஸ்ட் வந்து இன்னைக்கு இருக்கிறது வந்து இவன் தான். யார்? US தான். அவன் வச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு அந்த டேட்டா உங்களுக்கு சொல்றேன் நான், 8000 டன் வந்து இன்னைக்கு அவன் தான் வச்சிருக்கான். மெயின் கோல்டு வந்து பாத்தீங்கன்னா நம்மலாம் ஒண்ணும் கிடையாது. நம்மலாம் வந்து we are all holding about 860 tons தான் வச்சிருக்கோம் ஆக்சுவலா. அது வந்து அதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. ஏன் இந்த அரசியல்லாம் இப்ப வர ஆரம்பிச்சிருக்கு, அதிகமா வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஆக்சுவலா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தரவு ஒன்று சொல்றேன். நீங்க கேட்டதுக்கான இது இருக்கு பாருங்க. கரெக்டா ஹையஸ்ட் வந்து 8138 டன் வந்து இன்னைக்கு வந்து வேர்ல்டு கோல்டுல இருக்கக்கூடிய ஹையஸ்ட் வேல்யூ வந்து அமெரிக்கா கிட்ட தான் இருக்குது. சோ இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு ஸ்ட்ராட்டஜி பார்க்க வேண்டியது, எல்லா நாடுகளும் அவங்க ரூல் பண்றது இதோட சேர்த்து பொருத்தி பாத்துக்கலாம். கரெக்டா சொன்னீங்க நீங்க. ஆக்சுவலா எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க டாலர் வந்து இப்ப டிப்ரிஷியேட் ஆகுறதுனால அமெரிக்கா கொலாப்ஸ் ஆகுதுன்னு. கிடையாது. என்னன்னா அவன் என்ன பண்ணிருக்கான்னு சொன்னீங்கன்னா, சைலண்டா கோல்டையும் அக்யூமுலேட் பண்ணி வந்திருக்கான். உலக பொருளாதாரத்துல வந்து அவன் முக்கியமான பங்கு வகிக்கும் போது டாலரை மட்டும் அவன் வந்து கூட வச்சுக்கல, அவன் சத்தம் போடாம அவன் கோல்டையும் அக்யூமுலேட் பண்ணதுனால தான் இன்னைக்கு உலக பொருளாதாரத்துல அவனோட ஹையஸ்ட் கோல்டு இருக்குது இல்லைங்களா, அது வந்து இன்னைக்கு வந்து அவனோட ஒரிஜினல் அந்த பிரெட்டன் வூட்ஸ் சிஸ்டத்தை அப்படியே ஃபாலோ பண்ணி அதையும் அவன் சஸ்டெயின் பண்ணிக்கினே வந்திருக்கான். நான் சொன்னேன் இல்லைங்களா, 1930 எப்படி வந்து கோல்டுல இருந்து டாலர் கரன்சி போகும்போது இவன் வந்து டாலர்ல மட்டும் போடாம கோல்டையும் அக்யூமுலேட் பண்ணின்னு வந்ததுனால தான் இன்னைக்கு வந்து அவனே கான்சியஸா அந்த டி டாலரைசேஷன் தான் இப்ப நடந்துருக்குது. டாலர் வந்து ஏன்னா இனி பொருளாதாரத்துல டாலரை வச்சு ஒரு கரன்சியை மையப்படுத்தி பண்ணா சரியா வராது. அதனால வந்து கோல்டு அக்யூமுலேட் பண்ணணும்னு சொல்லி டாலர் அரசியல் அது தனியான ஒண்ணு. டாலர் அரசியல் தனியா. ஆனா அவனே புரிஞ்சுக்கலாம், பொருளாதாரங்கள் வந்து மந்தமாகும் போது டாலரை நம்ம மையப்படுத்தினா வேலைக்காகன்னு சொல்லி தான் என்ன பண்ணா ஓவர் பீரியட் 1930 இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி இன்னைக்கு வந்து அவன் வந்து நாட்டை ரூல் பண்றது கரன்சி வழியா ரூல் பண்ணிட்டான், கோல்டு வழியா ரூல் பண்ணிட்டான். ஆனா இப்ப என்ன போட்டி காமெடியா என்ன கேட்டா, நம்ம எல்லாம் நினைச்சிருவோம் சைனா பெரிய ஆளு. ஆனா சைனாவோட கோல்டு ரிசர்வ் எடுத்து பாத்தீங்கன்னா ஹார்ட்லி எவ்வளவு வருதுன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸாக்ட் நம்பரே உங்களுக்கு சொல்றேன் நானு, 2379. அப்ப நீங்க யோசிச்சு 6000 எண்ணிக்கை கனவுல கூட நினைக்க முடியாது. சைனா வந்து இவங்களை வந்து அதே கதை தான் வந்து அதே முறையில சேம் அமௌண்ட் தான் வந்து ரஷ்யா வச்சிருக்கான். சோ பொருளாதாரங்கள் பண்ண தவறு வந்து என்னன்னா, அந்த சூப்பர் பவர்ன்றது உண்மையா நீங்க எப்படி பார்க்கணும் இந்த இடத்துலன்னா வந்து அந்த கரன்சியும் ஒரு பக்கம் டிரைவ் பண்ணி எடுத்துன்னு போயிருக்கான், பொருளாதாரத்திலையும் டாமினண்டா இருந்திருக்கிறான். இன்னைக்கு ஆல்மோஸ்ட் அவன் பாத்தீங்கன்னா வந்து 33-40 ட்ரில்லியன் மேல பொருளாதாரத்திலையும் டிக்டேட்டர் ஆகிறான்.
டாலர்லயும் அவன் தான் டிக்டேட்டர் ஆகுறான். கரன்சியில வீக்கெண்ட் பண்றது வந்து அவன் கான்சியஸா அதை பண்ணிக்கிறான். ஏன்னா இது வந்து நமக்கு வந்து சரியா வராது. இந்த 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 அரசியல் வந்து நிறைய பேர் கோட்டை விட்டுடுவாங்க. ஆக்சுவலா அவன் எப்படி வந்து நீங்க வந்து இப்ப ஃபார் ஜோக்கு நான் சொல்றேன், இப்போ ஒரு லாஸ்ட் ஒரு 6 months இந்தியா வந்து ஜப்பானை பீட் பண்ணிடுச்சு அப்படின்னு பேசினுக்கிறாங்க. ஆக்சுவலா ஒரு வித்தியாசமா ஒரு கம்பாரிசன் எடுப்போம். உண்மையா வந்து இந்தியா வந்து அந்த அளவுக்கு பெரிய ஆளா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. 2 விஷயம். முதல்ல ஜப்பானை பீட் பண்றத வந்து கம்பேர் பண்றது தப்பு. ஏன்னா கடந்த 10 வருஷத்துல ஜப்பான் வந்து அவங்களும் இதே தப்பதான் பண்ணாங்க. அந்த அந்த எக்கானமியும் ப்ரொடக்டிவா வச்சுக்கல, கோல்டையும் அக்யூமுலேட் பண்ணல. அதனால என்ன ஆயிடுச்சு, அவன் வந்து ஒரு உட்கார்ந்து இருக்க ஆமையோட போய் நம்ம ரேஸ் பண்ணிட்டு கோல்டு அக்யூமுலேஷன் அப்படின்றது எப்படி நடக்கும்? நீங்க அந்த கம்பெனிஸ்ல இருந்து வாங்குறது அந்த நீங்க வந்து வேர்ல்டு கோல்டு கவுன்சில்ல போய் அபிஷியலா நீங்க ரிக்வெஸ்ட் வச்சு சென்ட்ரல் பேங்க் டு சென்ட்ரல் பேங்க் வந்து நீங்க வந்து கோஆர்டினேட் பண்ணி டிஸ்க்ளோஸ் பண்ண. வேர்ல்ட் கோல்டு கவுன்சில் கிளியரா சொல்றான், இன்னைக்கு வந்து உலக பொருளாதாரத்துக்கு வந்து முக்கியமான ஒரு இண்டிகேட்டரா பாக்குறது கோல்டுனால எங்களுக்கு அவனே அடிக்கடி வேர்ல்ட் கோல்டு கவுன்சில்ல வந்து கிளியரா மெசேஜ், சில நாடுகள் வந்து கோல்டு வாங்கும்போது எங்களுக்கு டிஸ்க்ளோஸ் பண்றது இல்லை அப்படின்றான். அது ஆக்சுவலா அது பண்ணக்கூடாது. அது ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இங்க வந்து அபிஷியலா பண்ணும்போது நாடு உலக பொருளாதாரம் ஸ்டேபிளா இருக்கா இல்லையான்றது எங்களுக்கு தெரியும் அப்படின்றது. இது ஆனா எல்லா நாடுகள்லயும் இருக்கக்கூடிய ஒரு சென்ட்ரல் பேங்க் அவங்களுடைய ரிசர்வா கோல்டு வச்சிருப்பாங்க. ரிசர்வ் இருந்தாலும் அது வந்து அப்ராக்சிமேட்லி இப்ப நான் உங்களுக்கு அந்த டேட்டாவும் சொல்றேன். உங்களுக்கு நான் ரிசர்வ்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு. அது வீக்கெண்ட் இன்வெஸ்டிங் சொல்லிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு டேட்டா கொடுத்தான். த சைலண்ட் ஷிஃப்ட் இன் கோல்டு ஃபினான்ஸ் சொல்லிட்டு ஒரு ஆர்டிகல். ஆக்சுவலா அவன் என்ன பண்ணிருக்கான்னா வந்து ஆக்சுவலா வந்து ஒரு நாட்டுக்கு வந்து ஃபாரின் ரிசர்வ்ஸ் எல்லா நாடுமே வச்சிருப்பாங்க. இன்னைக்கு உலகத்தோட மொத்த ஃபாரின் ரிசர்வ் எவ்வளவு அப்படின்னு சொன்னா எல்லா ரிசர்வும் அதுல வரும். அவன் வந்து இப்ப இந்தியான்னு எடுத்தீங்கன்னா வந்து நான் ஒரு போர்ஷன் வந்து எண் வச்சிருப்பேன், ஒரு போர்ஷன் டாலர் வச்சிருப்பேன், ஒரு போர்ஷன் வந்து யூரோ வச்சிருப்பேன், ருப்பி வச்சிருப்பேன். இது தவிர கோல்டும் இருக்கும். ஸோ அப்ப அந்த மொத்த வேல்யூ வந்து எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 13,000 பில்லியன் டாலர்ல சொல்லுவாங்க. ஸோ அதை நீங்க ஃபர்தரா நாடா பிரிக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு நாடுகளும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆவரேஜா வந்து ஒரு முக்கியமான நாடுகள் 3 நாடுகள் பார்த்தீங்கன்னா யுஎஸ்ஏ, ஜெர்மனி, பிரான்ஸும் இட்டலி பார்த்தீங்கன்னா 70% ஆஃப் த டோட்டல் ரிசர்வ்ஸ் வந்து கோல்ட். இது வந்து ரொம்ப வெரி வெரி கிளவர் ஸ்ட்ராட்டஜி. ஆனா டு த கான்ட்ரி நம்மலாம் என்ன அடிக்கடி என்ன பேசுவோம், சைனா அக்ரெசிவா வளர்ந்துருச்சு, கடைசியில அவனோட ரிசர்வ் இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஹார்ட்லி வந்து 5.5% கூட கிடையாது. சைனா இஸ் ஆக்சுவலி நவ் வீக். இப்ப ட்ரம்ப் எடுத்திருக்க ஒரு மேஜர் இந்த டீடாலரைசேஷன் வரும்போது எது முதல்ல கொலாப்ஸ் ஆகும்னு கேட்டீங்கன்னா சைனா தான் கொலாப்ஸ் ஆகும். ஏன்னா அவனுக்கு ஆல்டர்னேட் கரன்சி இல்லை. இப்ப அவனோட சைனாக்குள்ள நீங்க ஃபாரெக்ஸ் ரிசர்வ் எடுத்து உள்ள டீப்பா பாத்தீங்கன்னா அவனோட போர்ஷன்ல சப்ஸ்டான்சியல் போர்ஷன் இதுல வச்சுட்டு இருப்பான் யூஎஸ் டாலர்ல. ஏன்னா அவன் பண்ணது பெரும்பாலான ட்ரேடிங் ஆக்டிவிட்டி வந்து இப்ப ட்ரம்ப் டாரிஃப் தானே பண்ணா இருப்ப, நீ எனக்கு நல்லது பண்ணாதன்னு சொல்லும் போது இப்ப இவருக்கு பிரச்சனை. பிளஸ் இவர் என்ன பண்றாரு, கரன்சி வீக்கன் பண்றாரு. அப்ப கரன்சி வீக்கன் பண்ணும்போது என்ன ஆயிடும், இவருக்கு சைனா வந்து டம்ப் பண்ணா ஒரு கோல்டு அக்யூமுலேட் பண்ணி வச்சுக்கிறதுக்கும் நாட்டினுடைய ஒரு பொருளாதார பலத்திற்கும் என்ன சம்பந்தம், ரெண்டுக்கும் என்ன தொடர்பு? என்னன்னா அது இல்லாட்டி எதுல வச்சுப்பீங்க. இப்ப நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தனி நபரா பார்ப்போம். தேவா என்ற நண்பர், சிற்பி என்ற நண்பர், நான் வந்து ஒரு பொருள் வச்சிருக்கேன். அந்த பொருள் வந்து ரூபாவா வச்சிருக்கேன்னு வச்சுக்கலாம். அந்த பொருளை வந்து நான் சம்பாதிக்கிற எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கோடி வந்து இதாவே வச்சிருக்கிறேன். ஒன்னு பேங்க் டெபாசிட்டாவோ இல்ல இதில் வச்சிருக்கேன். அந்த குதிரை எவ்வளவு வேகத்துக்கு ஓடும், ஆண்டுக்காண்டு எவ்வளவு வேகத்துக்கு ஓடும்? குதிரை வேகம் தானே 6% ஓடும். சோ அந்த 6% ஒரு நாட்டை லிங்க் ஆகி வருது. எப்படி வருதுன்னா இன்ஃபிளேஷன் ஒண்ணு வந்துருது. நீங்க இந்த பணத்தை வச்சிருக்கீங்க, எதுக்காக வச்சிருக்கீங்க, நாளைக்கு நான் ஒரு வீடு வாங்குவேன், பொண்ணு கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு வாங்குவீங்க. இன்னைக்கு அந்த வீடு வாங்குறேன்னு சொல்லக்கூடிய 1 கோடி நீங்க சேவ் பண்ணி வைக்கிறது, நாளைக்கு அந்த வீடு பார்க்கும்போது நீங்க 3 BHK தான் சொல்லுவோம். அந்த ஒரு படம் வந்தது இல்லைங்களா, 3 BHK ஒரு மூவில வந்து அவன் பிக்ஸ் பண்ணிக்கினே இருப்பான், ரேட்டு ஏறிக்கினே இருக்கும், அந்த வீட்டோட விலை ஏறிக்கினே இருக்கும். ஸோ அப்ப ரூபால நீங்க பிக்ஸ் பண்ணும்போது அப்ப என்ன தப்பாவது, அப்ப நாட்டோட பலம் பலவீனம் இன்ஃபிளேஷன் எல்லாம் சேர்ந்து இதோட அதால வந்து அந்த வேகத்துக்கு ஓட முடியல. ஸோ அப்ப எதோட ஓடினா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கும் போது எந்த பொருள்ல வைக்கலாம்? நீங்க முதல்ல சொன்னீங்கல்ல காப்பர்ல வச்சா நல்லா இருக்குமா? மக்கள் எதை நோக்கி போறாங்க, எந்த பொருள் நோக்கி? அடுத்த 10 வருஷம் மக்கள் எந்த பொருள், உலகம் எந்த பொருள் நோக்கி போகுது? ஸோ ரைஸை நோக்கி போவானா இல்ல சோலாரை நோக்கி போவானா? இந்த வணிகம் தான் வந்து காமன் மேனுக்கு தெரியறது கிடையாது ஆக்சுவலா. ஸோ அப்ப என்ன ஆயிடுது, லாஸ் ஆயிடுது. ஸோ அதனால என்ன பண்ண, நாடுகள் இதுல ரொம்ப தெளிவாயிடுது. இதுக்கு அடுத்து எதை நோக்கி போவாங்க அப்படின்னு சொல்லும் போது பழைய சிஸ்டம் தான் கடைசியில எல்லாருக்கும் ஒரு ஜெனரல் பர்செப்ஷன் சேஃபஸ்ட் கோல்டு.
அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மென்ட் கோல்டு. நாடுகள் லெவலே நான் சொல்றேன். ஏதோ ஒரு பிரச்சனை, நாடு கிரைசிஸ் சொல்லும் போது காமனா பேசக்கூடிய லாங்குவேஜ், எப்படி நம்ம ஒரே நாடு ஒரே மொழின்னு பேசுறோம் பாருங்க. இன்னைக்கு வேர்ல்டு லெவல்ல எக்கனாமிக்ஸ் பேசுற லாங்குவேஜ் எதுன்னு கேட்டா, ஒரே லாங்குவேஜ் எதுன்னா ஒரிஜினலா கடைசியில நிக்கிறது இந்த நம்பர் 1ல நிக்கிறது. அந்த நீங்க கப்பு வாங்குறதுக்கு ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் நிப்பாங்களே, ஃபர்ஸ்ட் நிக்கிறவன் யாருன்னு கேட்டா கோல்டு தான். அதுதான். ஏன்னா வந்து எல்லாருக்கிட்டையும் அந்த காமனா பேசக்கூடிய இன்னைக்கு வந்து இந்த கிரிப்டோ கரன்சில இன்வெஸ்ட் பண்றது அது இது அப்படின்னா நிறைய வந்தாலும் கூட அந்த கிரிப்டோ கரன்சிக்கு பேக் எண்ட்ல வந்து இன்சூரன்ஸா நிக்கிறது, கவரேஜ் எது நிக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா இதுதான் வந்து நிக்கும். ஒரு நீங்க எப்படி வச்சுக்கோங்க, கரன்சி எல்லா கரன்சியும் நீங்க கையில வச்சிருந்தாலும் அந்த கரன்சி வந்து மொத்தம் போய் ஒரு ட்ரை ரன் ஒன்னு சொல்லுவாங்க. நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா தெரியும் இந்த டேர்ம்? என்ன திடீர்னு ஒரு பேங்க் க்ளோஸ் பண்றான்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணுவாங்க, ஒரு நியூஸ் வருமா. இது நடந்திருக்கு 2013 குளோபல் ட்ரெஸ்ட் பேங்க் அந்த பேங்க்ல இருக்கும். டக்குன்னு பப்ளிக் உடனே போய் என்ன பண்ணுவாங்க, தன்னோட இதை டெபாசிட்லாம் கொடுத்து பணமா வாங்கிக்கிறது அந்த மாதிரிலாம். அப்ப அவங்ககிட்ட வந்து ஒரு பேக்கப் ஒன்று இருக்கணும்ல, ஒன்று கொடுக்கும்போது அவன் திரும்ப கொடுக்கணும்ல. அதுக்கு தான் வந்து என்ன பண்ணணும், எப்பயுமே ஒரு எமர்ஜென்சி பேசிஸ்க்காக ஒரு ஒரு சென்ட்ரல் வங்கிகள் என்ன பண்ணோம்னா தங்கத்தை வந்து ஒரு பைய பொருளை வச்சிருப்பாங்க. ஏன்னா மொத்த பேரும் வரமாட்டாங்கன்ற நம்பிக்கை தான். அதுதான் பேசிக் ரூல். ஸோ அதுலதான் வந்து இன்னைக்கு உலகமே அப்படிதான் இயங்குது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் மக்களுக்கான தங்கத்தின் மீதான மோகம் அப்படின்றது அல்லது தங்கத்தின் மீதான இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது குறையல. இனி 200 வருஷம் ஆனாலும் குறையாது. சிவிலைசேஷன் இருக்கிற வரைக்கும் தங்கத்து மேல இருக்க அந்த நம்பகத்தன்மை வந்து குறையவே குறையாது. அதே மாதிரி இன்னொன்னு சொல்றேன், அடிக்கடி நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி செய்திகள்லாம் தங்கம் ஏறும் போது என்ன பண்ண ஒரு நியூஸ் போடுவாங்க. நிறைய சேனல் இங்கே லோக்கல் ஒரு பெரிய சுரங்கம் கண்டுபிடித்து விட்டார், நாளையே தங்கம் குறைந்து விடும் அப்படின்னு சொல்லி. அது அப்படி கிடையாது. ஏன் சொல்ல வரேன்னா, நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ONGC ஒரு ஆயில் ரிசர்ச் பண்றான்னு வச்சுக்கோங்க. அந்த ஆயில் ரிசர்ச் வந்து 6% தான் ஆயில் ரிசர்ச் சக்சஸ் ரேட் வரும்னுவான். அவன் பாட்டுக்கு ரிக்கிங் பண்ணிக்கினே இருப்பான். அந்த 10 வருஷம் அதுல வந்து பலாயிரம் ஒரு ஆயில். சோ அதனால நீங்க வந்து மக்கள் பயந்துருவாங்க, நாளையே தங்கம் விலை குறைந்து விடுவேன். அதெல்லாம் நடக்க வாய்ப்பே கிடையாது. அதுக்கான ஆராய்ச்சி வந்து ரிமோட் சென்சிங் டெக்னாலஜி இருக்கிற காலகட்டத்துல வந்து எங்க தங்கம் இருந்தாலும் தெரியாம போக வாய்ப்பே கிடையாது. புதுசா ஒரு கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்ம மக்களை வந்து சென்சேஷன் நியூஸ் போடுறேன்னு சொல்லிட்டு யாரோ ஒரு லோக்கல் யூடியூபர் போறாருன்னா அதை நம்மளே ஏமாத்திக்கிற விஷயமும் கூட இது. ஆக்சுவலா நீங்க நிறைய உங்களுக்கு கோவம்லாம் இருந்தது, மக்கள் தப்பு இன்வெஸ்ட் பண்றாங்க, தப்பான செய்திகள். ஆமா சார், அந்த பார்ட்டி வரலாம். என்ன நடந்துட்டு இருக்கு தங்கத்தை சுற்றி, என்னென்ன விஷயங்கள் இங்க போயிட்டு இருக்கு சார்? இல்ல சார், நான் வந்து இந்த தங்கத்தை வந்து கிட்டத்தட்ட 2013-14 இருந்து ஆராய்ச்சி பண்ணின்னு வருவேன். அதுக்கு ஒரு யதார்த்த மனிதனுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். ஏன் பண்ணீங்க? நான் வந்து உழைக்கிறேன் சார். நான் 35-40 வயசு வரைக்கும் தான் என்னால உழைக்க முடியும்னு தெரியுது. அப்ப எனக்காக ஒண்ணு ஓடணும் இல்லையா? என்னோட உடம்பு ஓட முடியாது, என்னோட டேலண்ட் ஓட முடியாது, பொருளாதாரம் எப்படி ஓடும் தெரியாது. ஸோ அப்ப இந்த 3 ரிஸ்க் வருது. முதல்ல என்னோட பலவீனம், என் குடும்ப சூழ்நிலை, என்னோட நாட்டோட பொருளாதாரம். ஸோ அதனால என்ன நான் கவரேஜ் பண்ணிக்கணும்னு பாக்குறேன் அடுத்த 10. ஸோ அப்ப நான் இதெல்லாம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு ஓடுது. அப்ப என்ன பண்றேன், 2010க்கும் 15க்கும் இடைப்பட்ட காலத்துல எதெல்லாம் எவ்வளவு 7% வட்டி வந்து நிற்குது அப்படின்னு. அப்ப வந்து அப்படி ஸ்லோவா லிபரலைசேஷன் நோக்கி அப்படியே ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தோன்னா, நாடுகள்ல வந்து காஸ்ட் கட்டிங் கம்மியாகுது. அப்ப வந்து உங்களுக்கு வந்து இப்ப நீங்க ஈட்டக்கூடிய வருமானம் பெருசா இருக்காது, சேவிங் வந்து உங்களுக்கு வரும்ன்ற ஒரு கட் ஃபீலிங் பண்ண ஆரம்பிக்கிறேன். இப்ப இந்த இடத்துல வந்து ஒரு டிபிக்கல் இந்தியனுக்கும் நம்ம ஜெர்மனுக்கும், இப்ப நான் சொன்ன அமெரிக்கா கோல்டு இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி சொல்லும் போது என்னன்னா, இந்தியன் கிட்ட இருக்க ப்ராப்ளம்னா அந்த சேவிங் மென்டாலிட்டி வந்து எப்படி பண்ணணும்ன்றது படிப்படியா குறைஞ்சினே வருது. சேவிங் மென்டாலிட்டி இருக்கா? இப்ப கடந்த எனக்கு தெரிஞ்சு கடந்த ஒரு 7-8 வருஷத்துல அந்த சேவிங் மென்டாலிட்டி வந்து ப்ரீவியஸ் ஜெனரேஷன் அவங்களுக்கு கத்துக் கொடுக்காம போயிட்டாங்க. அது வந்து எப்படி வரும்னு சொன்னா, நீங்க வந்து வேலைக்காக ஓடுங்க, ஆனா வேலைக்காகவே ஓடிட்டு இருக்காதீங்க அப்படின்றது வந்து இந்த பர்டிகுலர் சவுத் இந்தியன் கல்ச்சர்ல இது அதிகமாவே இருக்குது. இந்த தங்கத்துக்கு அதுக்கும் நிறைய லிங்க் இருக்குது. ஏன் அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்றேன். ஒரு பேர் யூஸ் பண்றேன், அது நீங்க பாருங்க எப்படி வரும்னு பாருங்க. ஒரு பெரிய லீடிங் இது HR கன்சல்டன்சி மஃபாயின்னு ஒன்று இருக்கு. ஆக்சுவலா அவர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் வந்து ஒரு பதிவு பண்றாரு. ஆக்சுவலா என்னன்னா வந்து ஒரு கன்வென்ஷன்ல அவங்க கம்யூனிட்டி வந்து பேசிக்கா நாடகம். அப்ப வந்து என்ன ஆகுதுன்னா, இவர் வந்து வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது அப்ப ஒரு நாள் கூப்பிட்டு கேட்கறாங்க, என்ன ஏதோ போயிட்டு வந்துனுக்கிற, நம்ம கம்யூனிட்டியில எல்லாருமே வந்து எல்லாம் பிசினஸ் பண்ணினுக்கிறாங்க, நீங்க என்ன பண்ணினுக்கிறீங்க, 9 to 5 போயிட்டு வந்துனுக்கிற, இது சரியா வராது, முதல்ல வந்து கூப்பிட்டு வந்து பிசினஸ்க்கு வழியை தேடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வைஸ் வருது. இவர் IAM படிச்சுட்டார். அப்பதான் இவருக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகுது, நம்ம தப்பு பண்ணினுக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அப்பா அம்மா கொடுத்த மோட்டிவேஷன் வந்து வேலையை மட்டும் மையப்படுத்தாது, நமக்குன்னு ஒரு சோசியல் ஸ்டேட்டஸ் வச்சுக்கோ. ஏன்னா வந்து நம்ம லாபம்.
இது வந்து ஒரு இன்னொருத்தருக்காக வேலை செய்யறது வந்து அது வந்து நம்ம சில ஜீன்ல பாத்தீங்கன்னா இப்ப செட்டியார் கம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க, அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வணிக தெரியாது, பனியா கம்யூனிட்டின்னு. அந்த பக்கம் நார்த்ல நீங்க போனீங்கன்னா வந்து ஈவன் பஞ்சாபிஸ்ல மேஜர் கம்யூனிட்டி பாத்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட்ல இருக்க மாட்டேன். அந்த கம்யூனிட்டியில வரக்கூடிய அது வந்து லாபத்தை மட்டும் மையப்படுத்தி கிடையாது, நமக்குன்னு ஒரு சோசியல் ஸ்டேட்டஸ். ஸோ இது வர நான் நினைப்பேன். இப்ப வரும்போது என்ன ஆகுதுன்னா, அப்ப வந்து நான் என்ன பண்றேன், நான் வருமானம் நான் இருக்கும்போது என்ன ஆயிடுதப்ப, என்னோட வருமானம் வந்து எவ்வளவு பர்சன்ட் குரோ ஒரு நிர்வாகத்துல வேலை செய்யும் போது 8% 10%. இப்ப நீங்க டிசிஎஸ் கதை நீங்க பாக்குறீங்க. நீங்க இதெல்லாம் தெரிந்த உண்மைகள். ஆனா மென்டாலிட்டி என்னன்னா ஹேர்டு மென்டாலிட்டின்னு ஒரு சைக்காலஜி, இந்தியன் சைக்காலஜி சொல்லுவாங்க, பர்டிகுலர் இந்தியன் சைக்காலஜி. எல்லாரும் என்ன அந்த சோசியல் ஸ்டிக்மா என்ன சொல்றது, அதை பண்ணிட்டு போயிடுமே, சம்பளம் கம்மியா இருந்தாலும் சரி அங்க போய் ஒரு 15,000 ரூபாய் வேலை செஞ்சிருமே, அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் நம்ம. ஸோ அங்க மாட்டும் போது என்ன ஆகுதுன்னா, அவனுக்கு வந்து அந்த சேவிங்க்கு உண்டான அந்த தாட் வரமாட்டேங்குது. இப்ப என்ன ஆகுதுன்னு சொன்னீங்கன்னா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 30,000 ரூபாய் வாங்கியிருந்தோம், என்ன பண்றான்னா அந்த சேவிங் வந்து என்னன்னா, அவன் என்ன நினைக்கிறான், சேஃப் அசெட் அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவான். அதான் இப்ப கோல்டுல சேஃப் ஹேவன் யூஸ் பண்ணுவாங்க. ஹேவன் HAVEன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா, பத்திரமாகவும் இருக்கும், இந்த கரன்சி எதுவும் ஆகாது, டெபாசிட்ல வரக்கூடிய பிரச்சனையும் வராது, எனக்கு வந்து லாங் டேர்முக்கும் ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லும்போது தங்கத்தை நோக்கி போறாங்க. இப்ப நான் வந்து 100 ரூபாய் வச்சிருக்கேன். இப்ப நீங்க இந்தியாவில பெரும்பாலான ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி கேட்டா 100 ரூபாய் வச்சு என்ன பண்ண போறீங்க, இந்த மாச கடைசியில் சேவ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா, பத்திரமா நான் என்ன பண்ண போறேன், எடுத்துன்னு போய் தேசிய வங்கி, ஓகே, தேசிய மயமாக்கப்பட்ட வண்டியில வந்து நேஷனலைஸ் பேங்க்ல எடுத்துன்னு போயிட்டு ஒரு 3 வருஷத்துக்கு நான் போட்டு வச்சிடறேன். 3 வருஷத்துக்கு அப்ப எவ்வளவு வருது, அப்ப 6.5%. இங்கதான் தப்பு நடக்குது. அப்ப மக்கள் வந்து விலைவாசி ஏறுது, என்ன ஒண்ணு விரட்டினுக்குது, வாடகை விரட்டுது, எல்லாம் விரட்டுது, தங்க விலை ஏறுதுன்னு சொல்றவங்க தன்னை விரட்டுறதுக்கு அப்ப அடுத்த 3 வருஷம் நான் என்னோட கூட ஒண்ணு ஓடணும் அப்படின்னு நினைக்கிறது இல்லை. ஒரு பொருள் என்னோட ஓடணும், அவன் என்ன தான் ஓடணும்னு நினைக்கிறான். அயராது உழைத்து கொண்டிருந்தான். சில பேர் நீங்க அந்த காலத்துல கேட்டா சொல்லுவாங்க, நான் ஒரு நாள் கூட ஆபீஸுக்கு நான் லீவே போடலங்க அப்படின்னு. அப்ப இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, பிசிக்கலா ஓடிட்டுன்னா இதை என்னோட வந்து ஃபேமிலி வந்து அடுத்த 30 வருஷத்துக்கு கவர்டுங்க. அது தப்பு. அப்ப நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு நீங்க பண்ணக்கூடிய வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு சேவிங்ல அதுல வந்து எதெல்லாம் வந்து ஓடக்கூடிய பொருட்கள், அது எப்ப வரும்னு சொன்னா, ரிஸ்க்ன்ற ஒரு வார்த்தையை நீங்க உள்ள எடுத்துக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கணும். அப்ப என்ன பண்ணுவேன் நானு, சரி ஓகே, நான் இதுக்கு வந்து FDலயே பிக்ஸட் டெபாசிட்லயே நான் வந்து 100 ரூபாயை போடணும். சரி ஓகே, எனக்கு ரிஸ்க் கொஞ்சம் பயமாகுது. ஸோ அதனால நான் பண்றேன், 50 ரூபாயை நான் பேங்க் டெபாசிட்ல போடுறேன். சரி 6% ரேட்டுக்கு ஓடட்டும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறது. அடுத்தது நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், வேற எங்க போடலாம் அப்படின்னு. இப்ப என்ன பண்ணுவோம், கன்வென்ஷனலா என்ன பண்ணுவோம், சில பேர் என்ன பண்ணுவாங்க, லேண்ட்ல போடுவாங்க. எல்லாரும் அதை போட மாட்டாங்க, ஒரு சில பேர் போடுறாங்க. லேண்ட் ஆப்வியஸா நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இன்வேரியபிளா ஒரு 5 இயர்ஸ்ல வந்து உங்களுக்கு டபுள் ஆயிடும். அப்ப 100% தான் வருஷத்துக்கு 20% வட்டி கொடுக்குது. டபுள் ஆகுது 5 வருஷத்துலன்னா அப்ப 100%. தட் மீன்ஸ் வந்து வருஷத்துக்கு ஆண்டுக்கு ஆண்டு ஆனுவல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். இந்த வேர்ட்லாம் நிறைய இந்தியர்களுக்கு தெரியறது இல்லை, அதான் பிரச்சனை. ஆனுவல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் பாக்குறதே கிடையாது. இப்ப அதோட தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா என்னன்னா, நெக்ஸ்ட் எங்க போடணும் அப்படின்னு யோசிக்கணும். அப்ப என்ன பண்றாங்க, கோல்டு வரவே மாட்டாங்களா? கோல்டு வரவே மாட்டான். வந்தாலும் ஏன் வரமாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? கோல்டுக்கு ஏன் வரமாட்டேன்றான்னா, அவன் வந்து கோல்ட வந்து ஒரு லாபம் ஈட்டக்கூடிய பொருளா யாருமே பாக்குறது இல்ல. அதை வாங்கி பத்திரப்படுத்துறதா, ஒரு மருந்து பாட்டில் வாங்கி வச்சுக்கிறீங்களே நீங்க வீட்டுல, அடுத்த மழை வரப்போகுது, அதனால பிரெட் வாங்கி வச்சுக்கணும், பால் வாங்கி வச்சுக்கணும், கேண்டில் வாங்கி வச்சுக்கணும், அந்த மாதிரி இதையும் வாங்கி வச்சுப்போம். அவங்களோட தேவைக்கு வந்து இதை வந்து கோல்ட எப்படின்னா வந்து ஒரு பரிமாற்றம் பண்ணக்கூடிய கோல்டா வச்சுக்கிறதுக்கு இவங்களுக்கு அந்த மென்டாலிட்டி இன்னும் மாறல. அதை வாங்கி எக்ஸிபிட் பண்ண ஆரம்பிச்சிடறாங்களா? வாங்கி எக்ஸிபிட் பண்றது இருக்கு. சோ அப்ப இதுதான் ஒரு பீரியட்ல கவர்மெண்ட்டுமே சொன்னாங்க, இதை வந்து தயவு செஞ்சு மானிட்டைஸ் பண்ணுங்க. அட்லீஸ்ட் கவர்மெண்டாவது அது வந்து, அதாவது நீங்க சொல்றது ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மட்டும் ஒரு அமௌண்ட் இருக்கு அப்படின்னா அது ஒரு கோல்ட வாங்குங்க, விலையேறும் போது அந்த கோல்ட வித்துட்டு வேற ஒன்னா வாங்குங்க. அதுதான் நீங்க வந்து இங்கதான் வந்து 80% இந்தியன் ஹவுஸ் ஹோல்டுல மைண்ட் செட் இருக்கு. ஆமா, ஐயோ விற்கக்கூடாது அப்படின்னு நீங்க எங்க வேணா நீங்க கேட்டு பாருங்க. அதுக்குதான் என்ன சொல்றாங்கன்னா, ரீசன்ட் டைம்ஸ்ல கவர்மெண்டே என்ன சொல்றான், நான் இம்போர்ட் பண்ண இவ்வளவு காஸ்ட் ஆகுது, இதெல்லாம் வந்து இம்போர்ட் டியூட்டி வருது, இதுக்கு ஒரு லாஜிஸ்டிக்ஸ் போட்டு நீங்களும் வேற செய்கூலி சேதாரம் கொடுத்துனுக்கிறீங்க, இதெல்லாம் விட்டுடுங்க. 2020 எப்படி வந்து தன்னோட சேவிங்ஸ்ல இருந்து எடுத்து ஃபோர்ஸ் பண்ணி இந்தியன் 6 crore 8 crore இந்தியன் வந்து டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணாங்கல்ல, வருமானம் இல்லைன்ற போதுதான் அவங்களுக்கு வந்து ஒரு கம்பல்டு சிச்சுவேஷன்ல தான் இவங்களை தள்ளவனையை தான் வந்து அதுல ட்ரேடிங் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த ட்ரேடிங்குமே சிஸ்டமேட்டிக்கா பண்ணாங்களான்னு கேட்டா, சயின்டிபிக்கா பண்ணாங்களா, ப்ராப்பரா ரிசர்ச் பண்ணாங்களா கேட்டனா இல்ல. எந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணலாம், நீ என்ன சொல்ற தேவா, நீங்க என்ன சொல்றீங்க, நீங்க என்ன சிற்பி, நீங்க என்ன அப்படியே கேட்டதை வச்சுதான் பண்றாங்களே தவிர தனக்கு வந்து அந்த ஆராயும் தன்மை கிடையாது.
ஸோ நம்ம கிட்ட இந்தியன்ஸ் கிட்ட இருக்க பெரிய ப்ராப்ளம் இது ஆக்சுவலா. அந்த அவன் வந்து வேலையில போய் இருக்கக்கூடிய அந்த பாஸுக்கு சின்சியரா இருக்கக்கூடிய அந்த கமிட்மெண்ட், அவன் வந்து ஐஐடியில இருந்திருக்கலாம், அவன் பெரிய காலேஜ்ல படிச்சிருக்கலாம், எம்பிஏ படிச்சிருக்கலாம். அவன் அந்த தனி நபருக்கு நான் எவ்வளவு பேர் பேசியிருக்கேன், எப்படிங்க உங்க போர்ட்ஃபோலியோ மெயின்டைன் பண்றீங்கன்னு கேட்டா, இல்ல சார் டைம் இல்லை சார். சார் தங்கம் ஏறிட்டு இருக்கு சார், கடந்த டிவி எல்லாம் பாருங்க சார், கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா போன 1 இயர்ல வந்து நீங்க சில்வர் கோல்டோட ரேட் அப்ரிசியேஷன் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து $3,000 இருந்தது. இன்னும் கரெக்டா சொன்ன 2,600 போன அக்டோபர் டு இந்த அக்டோபர். அப்ப $1,400 நேத்தோட கரெக்டா பண்ண 4,300. நேத்து 4,300 க்ளோசிங் நேத்து. அப்ப 2,600 to 4,300 எவ்வளவு ஆச்சு? 1,700. 1,700 ஓவர் 2,000 அந்த 600 அந்த கால்குலேஷன் பண்ணாதான் அவனுக்கு அந்த லாபம் தெரியும். தங்கத்தை வந்து ரொம்ப எமோஷனலா டீல் பண்றாங்களோ? எமோஷனலா தான் பண்றாங்க. அது ஏன்னா வந்து அந்த நமக்கு வந்த ப்ரீவியஸ் ஜெனரேஷன் அப்பா அம்மாக்கள் தாத்தாக்கள்லாம் வந்து பார்த்து நடந்துக்கோ, அதெல்லாம் வேண்டாம் நமக்கு, அதெல்லாம் ரிஸ்க் எடுக்காது அப்படின்னு சொல்லி பண்ணதுனால இன்னைக்கும் அந்த ஆழ் மனசுல இருக்க பயம் தான் தெரியும். கண்ணுக்கு எதிர்க்க நிறைய பேர் நான் சொல்லியிருக்கிறேன் சார். கடந்த 6 மாசத்துல மட்டும் $3,000 இருந்தது 1,300. அப்ப 3,000 1,300 3,000 போட்டீங்கன்னா எவ்வளவு ஆச்சு உங்களுக்கு? கிட்டத்தட்ட ஒரு ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 6 மாசத்துல மட்டும் வந்து உங்களுக்கு கிடைக்கிறது வந்து ரஃபா 33%. அப்ப இது ஆனுவலைஸ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் பேசுவாங்க காமர்ஸ் லாங்குவேஜ். ஆனுவலைஸ் ரேட் ஆஃப் ரிட்டர்னா ஒரு ஆண்டுக்கு அதை போட்டீங்கன்னா எவ்வளவு வட்டி? இப்ப கிட்டத்தட்ட 66% வட்டி. கண் எதிர்க்க அந்த விலை ஏறும் பொழுது தங்கத்தை கொடுத்து பணமா மாத்திக்கணுமா, இல்ல திரும்ப இன்னொரு தங்கத்தை இன்வெஸ்ட் பண்ணணுமா? இங்கதான் மக்களோட மனோநிலை எங்க மாறணும்னா, நான் ஏன் வந்து மறுபடியும் எவ்வளவோ கோல்டு வச்சிருக்கிறேன், ஏன் வந்து சொசைட்டிக்கு போய் ஷோ காமிக்கணும்னு நினைக்கிறீங்க? அத ஒரு 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 வணிக பொருளா மாத்திக்கோங்க. தங்கத்தை பூட்டி வைக்காதீங்க, பூட்டி வணிக பொருளா வச்சுக்கோங்க. நீங்க இப்ப நீங்க கரன்சி என்ன பண்றீங்க? கரன்சியா வச்சிருக்கீங்க. அப்ப இதே ஒரு எலக்ட்ரானிக் கரன்சி மேல எந்த எமோஷனல் வேல்யூவும் கிடையாது, வராது. அங்கதான் பிரச்சனை வருது. இப்ப என்னன்னா, இப்ப இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா 6 கோடி 8 கோடி மக்கள் ட்ரேடிங்ல இருக்கும். எத்தனை பேருங்க கோல்டு பி போட்டிருக்கீங்க, சில்வர் பி போட்டிருக்கீங்கன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு அதுல வந்து அந்த 6 கோடி மக்கள் இந்தியர்கள்ல 1 கோடி கூட கோல்டு பி இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. கோல்டு பி சொன்னாங்க, போட்டேன். அப்படின்னா என்ன கோல்டு பின்றது என்னன்னா, ஒரு எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடிங் ஃபண்ட்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து ஒரு கோல்ட வாங்கி வச்சுக்கிட்டு அதை வந்து ஒரு யூனிட்டா விற்பாங்க. அது வந்து அதுலயே 2 இருக்குது. ரெடீம் பண்ணிக்கிற கோல்டும் இருக்குது. நீங்க கோல்டா வாங்கிக்கிறீங்க, முடிஞ்சவன வாங்கிக்கலாம் நீங்க. ஓகே, அது லாக்இன் பீரியட்லாம் இருக்கும். லாக்இன் பீரியட்னு சொல்லுவாங்க. ஸோ அது 3 வருஷத்துக்கு போட்டு வைக்கிறது. எப்படி பாண்டுங்களை போட்டு வைக்கலாம், அந்த மாதிரி கோல்டு பாண்ட் மாதிரி போட்டு வைக்கிறது ஒரு டைப். இன்னொன்னு எப்படின்னா, நான் பங்கு மாதிரியே வாங்கி பங்கு மாதிரியே வித்துறது. தட் மீன்ஸ் என்னன்னா, இந்த மொமெண்ட் இன்னைக்கு காலையில் நான் வரும்போது பார்த்தீங்கன்னா $108 நினைக்கிறேன் ஒரு கோல்டு பி. அது சம் வேல்யூ வைப்பான், அது ஒரு யூனிட்னு சொல்லுவான். அந்த கோல்டு பி இன்னைக்கு மார்னிங் ஓப்பனிங் $108 வருது. சப்போஸ் எனக்கு இன்னைக்கு ஈவினிங்கே எனக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க, $110 கிடைக்குது. அப்ப நான் வந்து ஒரு 1000 வைக்கும் போது எனக்கு $2,000. ஸோ அதை வந்து ஒரு சென்டிமெண்ட் இல்லாத ஒரு ட்ரேடிங் கமாடிட்டியை டீல் பண்ணிட்டு போயிடுங்களேன். அதே வந்து ஒரு ஆர்னமெண்டாவே நீங்க வச்சுக்கிறீங்க, அதே மோதிரமாவே பாக்குறீங்க. நமக்கு சென்டிமெண்ட் ஒன்னே ஒண்ணு, எது? தாலி மட்டும் தான் சென்டிமெண்ட். இப்ப வாங்குறத எப்படி வாங்கணும், என்ன மாதிரி வாங்குறது? இப்ப நீங்க ரிங்கா வாங்குறாங்க, செயினா வாங்குறாங்கன்னா ஆப்வியஸா சென்டிமெண்ட் வேல்யூ வந்துடும். இப்ப எக்ஸ்சேஞ்ச் பண்றதுல உங்களுக்கு பிரச்சனை இருக்கும். அப்ப எப்படி வாங்குறது? என்ன பொறுத்த வரைக்கும் நான் தெளிவா காயினா வாங்குறதா இல்ல, மைண்ட் செட்டை முதல்ல உடைக்கணும். இனி வரக்கூடிய டோன்ட் ஹேவ் சென்டிமெண்டல் வேல்யூ வித் கோல்டு. see it as a, நீங்க நினைச்சா கூட கிடைக்காது இன் கோல்டு. நான் அதையும் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஏன்னா நான் சொன்ன அந்த இருக்கு பாருங்க, முதல்ல உங்களுக்கு ஒரு புள்ளி வர கொடுத்தாங்க. 4,800 டன்னுக்கு இல்ல, 4,800 டன்ல கடந்த 7 வருஷத்தை பொருளாதார ஒரு மாற்றங்கள்லாம் நடக்கிறதுனால மத்திய வங்கிகள் மட்டுமே 1,200 டன் புதுசா உள்ள ஒருத்தன் வந்திருக்கிறான். இது வரைக்கும் தங்கம் எங்க போயிருந்தது? ஒரு 200ல இருந்து 300 டன் மத்திய வங்கிகள் வாங்கியிருந்தது. அதை வந்து கன்சியூமர் தான், ரீட்டைல் கன்சியூமர் தான் கோல்டை வாங்கி வச்சிருந்தான், லாக்கர்ல வச்சிருந்தான், நகையா போட்டான், ஏதோ பண்ணியிருந்தான். இன்னைக்கு புதுசா நமக்கு ஒரு வில்லன் வந்துக்கிறது யாரு? மத்திய வங்கிகள் வந்து 1,200 டன் ஆட்டையை போட்டாச்சு. வருஷம் வாங்கினுக்கிறான். டர்க்கி வங்கி வாங்குறான், போலண்ட் வங்கி வாங்குறான், உஸ்பெகிஸ்தான் வாங்கி உஷாரா இருக்காங்க. அவங்க உஷாரா இருக்கிறாங்க. ஏன்னா தன் நாட்டை காப்பாத்திக்கணும்ன்ற உஷாரா. ஏன்னா பொருளாதார மந்தன்ல அந்த மாதிரி ஆயினுக்குது இப்ப. ஸோ அப்போ நீங்க நல்லா பாருங்க, 4,800ல 1000 டன் நாங்கள் பிளாக் பண்ணிருக்கிற ரீசைக்கிள் கோல்டு அப்போ 3,800 தான் வருது. 3,800ல 1000 டன் இவன் எடுத்துன்னு போயிடுறான். புதுசா உள்ள வந்துக்கிறான். 2,800 தான் இருக்குது. அந்த 2,800 டன்ல இவன் வரான். யாரு? எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடிங் ஃபண்டும் இவனும் ஒரு 1000 டன் வாங்குறான். அப்ப என்னாச்சு? 1,800 தான் நிக்குது. இதுல ஈவி புதுசா வருது, ஆண்ட்ராய்டு போன் புதுசா வருது, இவன் ஒரு 500 டன் வருது. அப்ப கையில ஆக்சுவலா எவ்வளவு குறைஞ்சிருக்குது பாருங்க. குளோபல் சப்ளைல எத்தனை பேர் பெரிய முதலைகள்லாம் காத்துக்கிறான் வாங்குறதுக்கு. அப்ப 4,800 3,800 இருந்த கோல்டு போய் இன்னைக்கு வந்து 1,500 தான் வந்து காமன் மேனுக்கு கிடைக்க போகுது. ஏன் பிரைஸ் ஏறுதுன்றது புரியுதுங்களா?
இன்னும் இந்த வேட்டை வந்து இவங்க முடிக்கல. ஏன்னா நான் சொன்னது 4 நாடு மட்டும் தான் வந்து 75% வந்து ஃபாரின் ரிசர்வ்ல வந்து கோல்டா மாத்திருக்காங்க. ட்ரம்ப் பண்ண டீடாலரைசேஷன் மற்ற நாடுகளும் ஐயோ இவர் என்ன பண்ணிட்டா என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் வாங்கும்போது அப்ப தேவாசருக்கும் சிற்பிக்கும் கோல்டு கிடைக்குமா? கிடைக்காது. எவ்வளவு கிடைக்கும்னு சொன்னீங்கன்னா இப்ப இன்னைக்கு ரேட்டு நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு வந்து 12,300 per கிராம் ஆஃப் இது 22 கேரட் கோல்டு. இன்னும் நீங்க கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள கோல்ட்மேன் சாக்ஸ், ஜேபி மார்கன் எல்லாமே சொல்றது வந்து அவங்க என்ன பண்றாங்க, அடுத்த வருஷம் சொல்றாங்க, எப்பன்னு சொல்ல மாட்டேன்றாங்க. அது வந்து $5,000 தொடுன்றாங்க. $5,000 அப்படின்னா ஒரு ட்ராய் அவுன்ஸ் சொல்லுவாங்க. ஒரு ட்ராய் அவுன்ஸ் 31 கிராம் சொல்லுவாங்க. இப்ப $5,000 இந்தியன் ரேட்டை கன்வெர்ட் பண்ணிக்குவாங்க. அது எவ்வளவு போய் நிக்குன்னு சொன்னீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 16,000 ரூபாய் போய் நிக்க போகுது. என்னோட கணிப்பு வந்து அது ஜூன் மாசத்துலயே அந்த ரேட் வந்துடும். ஒரு கிராமுக்கு 16,000 ரூபாய் நீங்க கொடுக்குற மாதிரி வரும். இப்ப அதை போய் நீங்க வாங்க முடியுமா? அதுவும் அந்த ஒரு கிராம் அதை வாங்க முடியுமா? அதனாலதான் நான் எல்லாருக்கும் என்ன சொல்றதுன்னா, முதல்ல இப்ப கிடைக்காது, கிடைச்சாலும் இதுல வந்து வரக்கூடிய இவ்வளவு பிரச்சனைகள் வரப்போகுது. அதனால இதை விட்டுடுங்க. உங்களோட பணம் எவ்வளவு வருது உங்க கையில? நீங்க வந்து 20,000 ரூபாய் சேவிங் பண்றீங்களா? உங்களுக்கு அதை தான் வாங்கணும். அரை கிராமுக்கு கீழே இன்னத்தை வாங்க முடியும். நீங்க போய் நகை கடையில போய் வாங்க முடியும், பெரிய நகை கடையில. ஸோ அப்ப இதுன்னு சொல்லும்போது ஒரு யூனிட்னு சொல்லும்போது ETF நீங்க வாங்கும்போது 105 ரூபாய். இப்ப நான் விளையாட்டா இந்த 3 மாசத்துல மட்டுமே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஆல்மோஸ்ட் 30 ரூபாய் ஏறிடுச்சு ஒரு யூனிட். 70 ரூபாய் நீங்க அன்னைக்கு 7,000 ரூபாய் பார்க் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னைக்கு வந்து அவங்க 10,000 ரூபாய்க்கு ஒர்த்து. 7,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா கோல்டு பீல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா இன்னைக்கு 10,000 ரூபாய் 3 மாசத்துல. தட் மீன்ஸ் வந்து 30 ரூபாய் 70 ரூபாயில அது எவ்வளவு வருது? கிட்டத்தட்ட வந்து 40% வட்டி விகிதம். அப்ப இதை ஆனுவலைஸ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் பார்த்தா 170% growth கொடுக்குது. அதை லாப ஈட்டும் பொருளா பாருங்க அப்படின்ற நான். கோல்டாவும் கல்யாணத்துக்கு கொடுக்க ஆரம்பிங்கன்ற நான். மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணும்போது கோல்டு பே கொடுத்து பழகுங்க. ஏன் பிசிக்கல் கோல்டா தான் கொடுக்கணும் நீங்க? அப்ப இவங்க மக்கள் மைண்ட்ல என்ன, சவுத் இந்தியன் மைண்ட் செட்ல என்ன மைண்ட் செட்னா, ஐயோ கோல்டு பீனா அது ஒரு போகஸ் கம்பெனி. ஏன்னா இவங்க நிறைய படங்கள்லாம் பாத்துறாங்க. இந்த ஒரு இது வரும் பாருங்க உங்களுக்கு, சதுரங்க வேட்டைன்னு படம். அது நல்ல எனக்கு தெரிஞ்சு அது மக்கள் மத்தியில நல்லா ஏறிடுச்சு. அரிசி புல்லிங்ல இருந்து வேரியஸ் கதையெல்லாம் அந்த படத்துல காமிச்சு. ஸோ மக்கள் எல்லாமே ஃபேக்கு போலதுன்னு. ஏன்னா இவங்களுக்கு ஒரு பாமர மக்களுக்கு, படித்த பாமர மக்களுக்கு இது வந்து தீரா இது கோல்டு பிசிக்கல் கோல்டா இல்லாம பண்ணிக்கோங்கன்ற. அது என்ன கம்பெனி அந்த கோல்டு பீ கொடுக்குது? அது நிப்பான் கொடுக்குதா, HDFC கொடுக்குதா, என்னன்னு பாத்துக்கோ. இந்த கவர்மெண்ட்ல இருந்து இருக்கா? கவர்மெண்ட்ல இருந்து கிடையாது. கவர்மெண்ட்ல இருந்து கிடையாது. கவர்மெண்ட் வந்து பாண்டு கொடுத்துருந்தா இப்ப அவனாலே இப்ப வந்து இது கொடுக்க முடியாது. ரீசெண்டா பாத்தீங்கன்னா அந்த பாண்டை வந்து ரெடீம் பண்ணி ஃபோர்க்ளோஸ் பண்ணிட்டான். ஏன்னா அவனால தெரிஞ்சு போச்சு, 7 வருஷம் கழிச்சு இவ்வளவு கோல்டு கொடுக்க முடியுமா? அப்ப கோல்டு அப்ப வாங்கணும்ல, இப்ப கொடுக்கும்போது அப்ப கோல்டு என்ன ரேட்ல இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஸோ தர முடியாது. ஏன்னா ஒரு அமௌண்ட்டை போடுறீங்க, அந்த அமௌண்ட்டுக்கு ஈக்குவலண்டா ஒரு கோல்டு கொடுக்கணும்னு நினைக்கிறான். அப்போ கோல்டு வேல்யூ ஏறும்போது எப்படி கொடுக்க முடியும் கவர்மெண்டால? அதனால தான் என்ன பண்ணா, ப்ரீ க்ளோஸ் பண்ணி அந்த ஸ்கீமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இனி எனக்கு தெரிஞ்ச இந்தியன் கவர்மெண்ட் கோல்டு பாண்ட் இஷ்யூ பண்ணாது. ஸோ அப்ப நீங்க தனி மனிதனா என்னன்னா அந்த மைண்ட் செட்டை மாத்துறதெல்லாம் இப்ப இருக்கக்கூடிய சேலஞ்சு. இது விளையாட்டா வந்து 2 வருஷம் ஓடிடுச்சு. இந்த கோல்டு செய்தி பாத்தீங்கன்னா டெய்லி வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இப்ப நான் தான் சொல்லிக்கிறேன், இனிமேல வரக்கூடிய காலகட்டத்துல டெய்லி நீங்க டிவியை போன இன்று தங்கத்தின் விலை ஒரு சவரனுக்கு 4,000 ரூபாய் ஏறியதுன்றது டெய்லி நியூஸ் ஆயிடும். ஒரு நாளைக்கு. இன்னைக்கு 2,400 ரூபாய் ஓப்பனிங். இன்னைக்கு 300 ரூபாய் ஒரு கிராம். தட் மீன்ஸ் வந்து 2,400 ரூபாய் இன்னைக்கு ஏறி இருக்கு. இது சாதாரண நியூஸ் ஆயிடும். இனிமேல நம்ம மக்களோட மென்டாலிட்டினா, டிவில எல்லாம் ஒன்று யாருன்னா ஒரு ரோட்ல இன்டர்வியூ பண்ண விலை ஏறிடுச்சிங்க வாங்க முடியலன்னு, அந்த மென்டாலிட்டி, வாங்கணுன்ற மென்டாலிட்டி தான் இருக்கிற தவிர இருக்கிறதுல வந்து எளிமையா ஒரு கோல்டை வாங்கி நம்ம வச்சுப்போம் அப்படின்ற அந்த மைண்ட் செட்டு மாறுது கிடையாது. ஆனால் சைனா அதை ரியலைஸ் பண்ணிட்டாங்க. இப்ப ரியலைஸ் பண்ணி கடந்த 3 வருஷத்துல ஸ்ட்ராட்டஜி மாத்திடும். அப்படின்னா பப்ளிக்கு நிறைய அவனே வாலண்டரியா ஸ்கீம்ஸ்லாம் நிறைய கொடுக்குறான். போய் வந்து இதுல கோல்டு பீல வாங்குங்க, கோல்டும் வாங்குங்க அப்படின்னா. ஆனா இங்க நீங்க இன்னும் நம்ம இந்தியாவே பாத்தீங்கன்னா கூட நம்மளோட இது எவ்வளவு வருதுன்னு பாத்தீங்கன்னா, இந்தியன் இது இருக்கு பாருங்க, as a percentage of reserves நம்மளுமே ஸ்டில் 11% தான் இருக்கும். 4th largest எக்கானமின்னு சொல்றீங்க, 11% இஸ் நாட் அ சேஃப் எக்கானமி. நாளைக்கு டீடாலரைசேஷன் அமெரிக்கா பண்ணும்போது நம்மளோட பொருளாதாரம் அமெரிக்காவை சார்ந்துள்ளதுன்றதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது ஆபத்தானது. இது வந்து ஆக்சுவலா நம்ம சில தவறுகளும் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். நம்ம வந்து இப்ப மற்ற கண்ட்ரிஸ் மாதிரி வந்து நம்ம டாலர் கொஞ்சம் அக்யூமுலேட் பண்ணியிருந்தா கடந்த 10 வருஷத்துல பண்ணியிருந்தா நம்மளோட பொசிஷன் இன்னைக்கு ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ல கிட்டத்தட்ட ஒரு 35 to 40% இருந்திருக்கும். ஆனா டாலர் இப்பதான் நம்ம வாங்க ஆரம்பிச்சு இன்னைக்கு நம்ம 875. அதை நீங்க கால்குலேட் பண்ண as a percentage of reserves போட்டீங்கன்னா ஹார்ட்லி 11% தான் வருது. அண்ட் வேர்ல்டு லெவல்லையும் பாத்தீங்கன்னா நம்ம we are not very கிரேட் டாலர் இது கோல்டு ரிசர்வ் ஆளுன்னு சொல்லிக்கக்கூடிய ஆளு கிடையாது ஆக்சுவலா. ஸோ இதுதான் யதார்த்த உண்மைகள். எஸ் சார். ஒரு கோல்டோட வேல்யூன்றது, அதோட மார்க்கெட்ன்றது கிராஷ் ஆகிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கா?
இந்த ஏஜ்ல இன்னைக்கு ஒரு பிசிக்கல் டிரான்சாக்ஷன்றது ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு, எல்லாமே டிஜிட்டலா தான் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி டைம்ஸ் அப்படின்றது மாறுது. இந்த பிசிக்கல் நம்ம கோல்ட்ல இருந்து ஒரு காயின்ல இருந்து அடுத்து நோட்டுக்கு மாறி இருக்கு. இப்போ வந்து டிஜிட்டலா நம்ம மாறிட்டோம். ஒன் டே ஆர் அதர் டே இதற்கான மார்க்கெட்ன்றது கிராஷ் ஆகிறதுக்கான ஸ்கோப் இருக்கா சார்? எந்த அப்படின்னா எப்படி யோசிக்கணும்னா, இது எல்லாத்தையும் இந்த கரன்சி எல்லாம் ஒண்ணுங்க, மக்கள் எந்த மோகப் பொருளை நோக்கி போவார்கள், நிலையான அப்படி போனாதான் மாறும். எனக்கு தெரிஞ்ச அந்த அதுக்கு உண்டான கோல்டோட ஃபேசினேஷன் குறையிறதுக்கான வாய்ப்பு அப்படின்னு நீங்க அதனாலதான் நான் சுத்தி சுத்தி ஒரு இடத்துல வந்து நிக்கிறேன். இன்னி வரைக்கும் ரோல்ஸ் ரைஸ் காரை யாராலும் பீட் பண்ண முடியுது வேல்யூல? இல்ல. மேபேக் ரோல்ஸ் ரைஸ் தான் நிக்குது. எவ்வளவோ சைனீஸ் கார்ஸ்லாம் வருது. ஒன்னும் இல்லை, நேற்று ஒரு வரும்போது சைனா அப்சர்வர்னு ஒரு மேகசின் பாக்குறேன். அப்பேற்பட்ட பைடு காரும் இன்னும் 2-3 ஜியோமி காரும் பாக்குறேன். லாஸ்ட் 1 இயர்ல பயங்கர ஹைப்போட இருந்தது. மக்கள்லாம் போய் அங்க ஆல்மோஸ்ட் 30 lakhs 40 lakhsல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எதை வந்து ஒரு பெரிய மோகப் பொருளா நினைச்சாங்களோ ஒரு 12% ஆஃப் சைனீஸ் போய் அந்த கார்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா இப்ப இந்த கடந்த 1 monthல சைனீஸ் கவர்மெண்ட்டே நிறைய ஆக்ஷன்லாம் எடுத்து ஈவி கார்லாம் கண்ட்ரோல் டிசிப்ளின்ல வரணும்ட்டு. ஏன்னா எல்லாமே இப்ப பஸ்ட் அவுட் ஆயிருக்கு. ஆட்டோமேட்டிக்னு நினைச்ச கார் இன்னைக்கு ஆட்டோமேட்டிக்கா வேலை செய்ய மாட்டேங்குது. திடீர்னு தானா ஓடுதுன்றான், திடீர்னு தானா. இதெல்லாம் வந்து நான் எங்கேயோ ஒரு நடக்கிற ஸ்ட்ரே இன்சிடென்ட்ல சீரியஸான ஆக்சிடென்ட்லாம் இருக்கு. சைனாக்குள்ள சீரியஸா இப்ப என்ன ஆயிடுச்சு, அந்த மோகம் வந்து இப்ப நான் சைனா ஈவியில வந்து நான் இன்வெஸ்ட் பண்றேன். நீங்க கேட்டதுனால சொன்னேன், ஒரு வினோதமா நான் வந்து ஒரு பெரிய இன்வெஸ்டருங்க. நான் ஜார்ஜ் சோரோஸ் மாதிரி, ராகேஷ் ஜுன்ஜுன் மாதிரி இன்வெஸ்டர். சரி, நான் வந்து ஏன் பைட் ஷேர்ல போய் போடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்ப அந்த மோகத்து மேல நம்பிக்கை போயிடுச்சு. நீங்க அந்த மோகத்து மேல நம்பிக்கை போயிடுச்சு. ஏன்னா மக்கள் பொருளாதாரம் வந்து நாள் கடக்க வந்து வரக்கூடிய டெக்னாலஜி மேல நம்பிக்கை வரும். பழைய டெக்னாலஜியே சேஃபோ நமக்கு அப்படின்றதுல வந்து அந்த ஒரு இடத்துல வந்து கோல்டு வந்து என்னைக்குமே வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து அதுதான் நிற்கும். இதுக்கு பின்னாடி இப்ப ரீசெண்டா வர ஒரு சின்ன குட்டி ஒரு காம்படிஷன் ஒன்று, ஒரு எலி ஒன்று காம்படிஷன் கொடுத்துருங்க, அது சொல்லிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது கிடைக்கலையே, நான் என்ன பண்றது? சரி, அவனை மாதிரி நானும் இருந்துக்கணும்னு நினைக்கிறேன். நான் ரோல்ஸ் ராய்ஸ் மாதிரி நானும் வரணும். அதுலதான் வந்து இங்க வந்து நிக்கிறது சில்வர். ஓகே, அதுவும் நடந்துதான் இருக்கு. சில்வருக்கு இன்வெஸ்ட் பண்றதும் கொஞ்சம். சில்வர் வந்து இன்னைக்கு ரேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து 205 ரூபாய் நினைக்கிறேன் 1 கிராம் சில்வர். இது வந்து என்னோட கணிப்பு பிரகாரம் சர்வதேச ரிப்போர்ட்ஸ், கோல்ட்மேன் சாக்ஸ் மற்ற எல்லா ரிப்போர்ட்ஸையும் பார்க்கும்போது அடுத்த ஆண்டு கடைசிக்குள், ஓகே, எல்லாம் மக்கள் நிறைய நியூஸ் பார்த்து மறந்துடுறாங்க. அடுத்த ஆண்டு கடைசிக்குள், அதாவது 2026 டிசம்பருக்குள் 300 ரூபாய் நிச்சயமாக டச் பண்ணும். அப்ப நான் 200 ரூபாய் வச்சிருந்தேன். நான் சொல்றது ரொம்ப கன்சர்வேட்டிவா சொல்றேன். கன்சர்வேட்டிவ்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்றேன். ஏன்னா கடந்த வளர்ச்சி எடுத்து பார்க்கும்போது சில்வரோட வளர்ச்சி வந்து இந்த 6 மாசத்துல உண்டான சில்வர் வளர்ச்சி மிக அதிகமாக இருந்திருக்கு. 3 மாசத்திலே வளர்ச்சி அதிகமாக அந்த குரோத்ன்னு சொல்லுவாங்க, ரேட் ஆஃப் ரிட்டர்ன் சொல்லுவாங்க இல்லைங்களா. அதை வச்சு பார்க்கும்போது குறைந்தபட்சம் 300 ரூபாய் போகுன்றது, அதிகபட்சம் 400 ரூபாய் சில்வர் வந்து டச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை ஷார்ட் டேர்மா சொல்லு, ஏன்னா மக்கள் வந்து எல்லாம் குயிக் ரிசல்ட்ஸ் எதிர்பார்க்குறீங்களா. வரக்கூடிய டிசம்பருக்குள் என்னோட நம்பிக்கை என்னன்னா சில்வர் நிச்சயமாக 250 நிச்சயம் போயிடும் வர டிசம்பர். அடுத்த மார்ச்சுக்குள்ள ரொம்ப கன்சர்வேட்டிவா சொல்லக்கூடியது வந்து 250ன்றது ப்ராபப்ளி ஒரு 270 போகலாம். ஸோ இதெல்லாம் வந்து மக்கள் வந்து இது ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ண போறாங்களா? அகைன் இங்கேயும் நீங்க கேட்டீங்கன்னா சில்வரா நான் போய் வாங்க போறேன்னு கேட்டீங்கன்னா சில்வர் பீன்னு ஒன்று விற்கிறான். சில்வர் பீன்றது பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு யூனிட் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 165 ரூபாய். நீங்க சொன்ன அந்த கம்பெனிஸ்லாம் சேஃபா அதுல இன்வெஸ்ட் பண்றது ரொம்ப சேஃப். எல்லாமே வந்து எஸ்டாப்ளிஷ் கம்பெனிஸ், பங்கு செபி கண்ட்ரோல்ல தான் வராங்க. நீங்க வந்து அதை இவங்க போய் அதை படிக்கணும் சார். படிக்கிறது கிடையாது. அது சிற்பி வந்து டிவியில சொல்லிட்டாருங்க சில்வர் பி வாங்க சொன்னாரு, இல்ல அவரு சொன்னாரு அந்த பொருளாதாரம் அப்படி கிடையாது. உங்களோட இப்ப நான் வந்து பங்குல நான் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவேன். நான் பங்குல வந்து எக்கச்சக்கமா இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஆனா எந்த கம்பெனியும் டிவியில பாக்குற நியூஸை வச்சு, என்னோட புரோக்கர் சொல்ற நியூஸை வச்சு நான் பண்ணவே மாட்டேன். நான் எனக்கு நானே வந்து கைடு, அவ்வளவுதான். அந்த கம்பெனி என்ன இன்னும் உங்களுக்கு நீங்க ஒரு அடிப்படை அறிவு நிறைய பேர் நான் கவனிச்சிருக்கேன் சார். படிச்சவங்க மத்தியிலேயே ஒரு கம்பெனி பேர் சொல்லி ஒரு பங்கு, இப்ப நீங்க இதே நீங்க இப்ப சில்வரே ஒரு கம்பெனி பேர் சொன்னேன், உடனே நான் என்ன பண்ணோம், என்னோட லேப் எல்லார் வீட்லயும் எனக்கு கம்ப்யூட்டர் இருக்குது, இல்ல ஸ்மார்ட் போன் இருக்குது, அதை உட்காந்து கூகுள் சர்ச் பண்ணி இந்த கம்பெனி என்னன்னு பாக்குற பொறுமை கூட இல்லைங்க. அதுல வர பிரச்சனை தான் இது. இப்படி ஒரு கம்பெனி இருக்கா, அந்த அபவுட் கம்பெனி அப்படின்னு போடுவோம், இது 50 வருஷம் பாரம்பரியமிக்க கம்பெனி, அந்த அந்த ஒரு ஸ்டாண்டர்ட் இது இருக்கு. ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னு ஒன்று சொல்லுவாங்க, ஸ்டாக் அனாலிசிஸ் பண்றவங்கள. அதுல எடுத்தவனே டெக்னிக்கல போக மாட்டாங்க. இந்த கம்பெனி யார், என்ன, இதுல போர்டு மெம்பர் யார், யார் இதுல முக்கியமான ஷேர் ஹோல்டர்ஸ் யார்,
அது வந்து 50 வருஷம் கம்பெனியா, இது வந்து வருஷம் வந்து டிவிடெண்ட் கொடுத்துருக்கானா, இதெல்லாம் பார்க்கணும். ஆனா நான் படித்தவர்களுக்கு, நல்ல எம்பிஏ படித்தவர்களுக்கு, 30 வயசு 35 வயசு இருக்க ஒரு நல்ல குடும்பம் ரன் பண்றவங்களுக்கு இந்த பாக்குற பொறுமை கிடையாது. சார் நீங்களே சொல்லுங்க சார், நான் போடுறேன் சார். அங்கதான் ஆவற தப்பு. அப்பதான் என்ன ஆகுதுன்னா, இந்த சில்வர் பீல்லாம் ஏன் நம்பிக்கை வருதுலன்னா, யாரோ சொல்லணும் நான் அதை பண்ணணும் அப்படின்றது. இங்கதான் வந்து நான் பார்த்த வரைக்கும் என்ன, ஜெர்மன் சிட்டிசன்ஸோ, ஜாப்பனீஸ் சிட்டிசன்ஸோ, பிரிட்டிஷ் சிட்டிசன்ஸோ, பிரெஞ்சோ, அமெரிக்கன்ஸோ எக்ஸ்ட்ரீம்லி ஸ்மார்ட். அவங்களோட டைம் எப்படி ஸ்பெண்ட் பண்றதுல தெளிவாகிறாங்க. காலம் பண்போட கடமை கண்போட அந்த காலத்தை வந்து நான் எப்படி ஸ்பெண்ட் பண்றேன், வீக்கெண்ட்ல நான் என்ன பண்றேன், நான் என்னோட பேசிக் ஓகே ரைட் ஓகே அடுத்த வருஷம் வந்து நான் வந்து ஒரு 10,000 ரூபாய் சில்வர் பில் போனேன், இது என்ன கம்பெனி, இது HDFC கொஞ்சம் தரவா பாத்துரும், இதுல ஸ்டேக் ஹோல்டர்ஸ் யார், அந்த தேடக்கூடிய ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய நேரத்தை வந்து மக்கள் வந்து, டெக்னாலஜி எவ்வளவு வளர்ந்துருக்கு பாருங்க, ஆனா அந்த படிக்கக்கூடிய தெரிந்து கொள்ளக்கூடிய பொறுமை இல்லை. நீங்க சொல்லுவீங்களான்னு எதிர்பார்க்காங்க. இந்த வீடியோல ஏன்னா க்ளூ கொடுப்பாரான்னு எதிர்பார்க்க. எப்படி ஜோசியக்கார் வந்து அவர் சொல்றதை வச்சு அங்கிருந்து நேரம் ஒரு கோயிலுக்கு போறாங்க பாருங்க, அதே மாதிரிதான் இங்கேயும் நடந்துருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் படித்தவர்கள் ரோல் மாடலா இந்தியாவில இருக்க முடியும். அந்த மனோநிலை இந்த பதிவால் வந்து மாறினா வந்து ரொம்ப ஹாப்பியா இருப்பேன் ஆக்சுவலா. ஏன்னா இது வந்து நாட்டுக்கும் ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்கும். நம்மளோட பணத்தை வந்து நீங்க உள்ள போடும்போது நாட்டுக்கும் ஸ்டெபிலிட்டி கொடுக்கும், உங்களோட வீட்டுக்கும் ஸ்டெபிலிட்டி கொடுக்கும். அடுத்த 3 வருஷத்துல ஏதோ ஒரு பிரச்சனை உங்களுக்கு வரும்போது கூட நீங்க வந்து சரி உங்களுக்கு வேலை போகுது, ஏதோ ஒரு பெரிய ஐடி கம்பெனில இருக்க வேலை போகுது, இல்ல வந்து ஏஐல வேலை போகுதுன்னா கூட இது உங்களுக்கு இது ஓடிட்டு இருக்க போகுது. வேலையை செகண்டரியா வச்சுக்கோங்க, வேலைக்கும் போங்க, பட் இதே ஒரு ஆல்டர்னேட் பிளானிங் பண்ணுங்கன்ற அந்த ஒரு மனோநிலை மாற வேண்டும். இது மாறிட்டாலே வந்து நமக்கு சக்சஸ் கிடைச்சிடும். தங்கத்தோட எமோஷனல் வேல்யூ வச்சுக்க வேணாம், ரெண்டாவது பிசிக்கலா இன்வெஸ்ட் பண்ணாம இப்படி இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ற ஒரு கருத்தை வச்சிருக்கீங்க. மக்கள் அவங்களுடைய ஓன் ரிசர்ச் பண்றாங்களான்றத பார்ப்போம். நிறைய பேசியிருக்கோம், தங்கத்தினுடைய வரலாறுல இருந்து இன்னைக்கு என்னென்ன பண்ணணும்ன்றது வரைக்கும் பேசியிருப்போம். மக்கள் பார்த்து என்ன சொல்றான்னு பார்ப்போம். இதே தான் நிகழ்ச்சியில கலந்து உங்களுடைய கருத்துல இப்ப ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்ற நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.